திறன் அடிப்படையில் இலங்கை நிர்வாக சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை தொடர்பான வழிகாட்டல் செயலமர்வு தொடரின் முதலாவது செயலமர்வில் 2024 ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி சந்திக்கிறோம். எல்லோருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய செயலமர்வை நாங்கள் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசாங்கத்தின் நிதி ஒழுங்கு விதிகள் முதலாவது அத்தியாயத்தின் முதலாவது பிரிவு தொடர்பான கலந்துரையாடலோடு ஆரம்பிக்கின்றோம். இந்த செயலமர்வு வார நாட்களில் திங்கள் தொடக்கம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இரவு 7:30 தொடக்கம் 9:30 மணி வரைக்கும் நடைபெறும். உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆர்வமும் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் வார விடுமுறை தினங்களில் சனி ஞாயிறு தினங்களிலும் இந்த செயலமர்வினை பொருத்தமான ஒரு நேர அட்டவணை தீர்மானித்து கொண்டு நடத்தலாம் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலாவது செயலமர்வு நாங்கள் நிதி ஒழுங்கு விதிகளின் முதலாவது அத்தியாயம் செலவின அரசரை மதிப்பீடுகள் தொடர்பாக அதன் முதலாவது பிரிவு திரட்டு நிதியமும் செலவினம் திட்டமிடுதலும் நிகழ்ச்சி முறைப்படுத்தலும் என்பது தொடர்பாக எவ்வளவு தூரம் தெளிவாகவும் விரைவாகவும் பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பகுதியை நாங்கள் கலந்துரையாடலாம். பெரும்பாலும் இது ஒரு அறிவு சார்ந்த பகிர்வாக இருக்காமல் பரீட்சை சார்ந்த நோக்கிலான கலந்துரையாடலாக இருக்கும். பெரும்பாலானவர்கள் நிர்வாக உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏறத்தாழ அதுக்கு சமமான சேவைகளில் இருக்கக்கூடியவர்கள் என்பதனால இந்த விடயப்பரப்பு தொடர்பான உங்களுடைய புரிதலும் அறிவு மட்டமும் மிக உயர்வாக இருக்கும். ஆகவே நாங்கள் அதிகமாக ஏனைய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுடைய வினைத்திறமகான் தடை பரீட்சைகளுக்கு பேசுவது போல மிகவும் மந்தமான வேகத்தில் பேச வேண்டியது இருக்காது என்று கருது. நான் பேசுகிற விடயங்கள் தொடர்பில் உங்களுடைய அவதானிப்புகள் கருத்துரைகள் அபிப்பிராய பகிர்வுகளுக்கு நிச்சயமாக சந்தர்ப்பம் தரப்படும். ஒரு குறிப்பிட்ட நேரம் பேசிய பின்பாக உங்களுடைய மேலதிக உசாவுதல்களை உங்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறேன். சரி, இப்போ முதலாவது நிதி ஒழுங்கு விதி. இது தொடர்பாக எந்த கேள்வி கேட்கிறேன்றாலும் ஒரே விஷயம்தான் இருக்குது. குடியரசின் நிதி ஆண்டு என்பதால் கருதுவது யாது? அல்லது நிதியரசின் குடியரசின் நிதி ஆண்டு, குடியரசினுடைய நிதி ஆண்டு என்பதால் கருதப்படுவது யாது? அல்லது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் நிதி ஆண்டு, அவ்வளவுதான் கேட்பார். இப்போ நாங்கள் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் நிதி ஆண்டு ஒவ்வொரு ஆண்டினதும் ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி அதே ஆண்டின் டிசம்பர் மாதத்தின் 31ஆம் தேதியில் முடிவடைகிறது. இந்த இடங்களில் கொஞ்சம் கவனம் எடுக்க வேணும். உயர்நிலை பரீட்சைகளுக்கு சாதாரணமாக நிதி ஆண்டு என்பது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதத்தின் 31ஆம் தேதியில் முடிவடைகிறது என்று எழுதினால் சரி. இது துணைநிலை சேவைகளில் இருக்கக்கூடிய அல்லது விடய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய இபி எக்ஸாமுக்கு சரி. இங்கே இது ஒரு சட்டமொழி சார்ந்தது. ஒவ்வொரு ஆண்டினதும் அதே ஆண்டின் என்பது சொல்லப்படாவிட்டால் அது தவறான விடையாக போயிடும். ஒரு எஸ்எல்ஏஎஸ் லெவலுக்கு பார்க்குற நேரம் சுப்ரா எஸ்எல்ஏஎஸுக்கு அது தவறான விடை. அப்போ இந்த அளவுக்கு நாங்கள் அதில் இருக்கக்கூடிய சொற்களின் பொருள் உணர்ந்து அதை எழுதுறது நல்லது. குடியரசின் நிதி ஆண்டு என்பது ஒவ்வொரு ஆண்டினதும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அதே ஆண்டின் டிசம்பர் மாதத்தின் 31ஆம் தேதியில் முடிவடைகிறது. இவ்வளவுதான். இதுக்குள்ளே என்ன கேட்டாலும் இந்த 2 லைன் தான். சரி, நாங்கள் 2வது நிதி ஒழுங்கு விதிக்கு போகிறோம். 2வது நிதி ஒழுங்கு விதி 5 பிரிவுகளூடாக நகர்கிறது. நிதி ஒழுங்கு விதி 2வது நிதி ஒழுங்கு விதி 5 உபபிரிவுகளை கொண்டது. இந்த 5 உபபிரிவுகளும் காலங்காலமாக பல்வேறு பரீட்சைகளில் நிறைய கேள்விகள் கேட்கப்படுகிறது. இப்போ முதலாவதாக 2.1 என்கிற பிரிவு அரசியலமைப்பில் உள்ள ஏற்பாடுகள். திரட்டு நிதியத்தில் கொடுப்பனவு செய்தலும் அந்நிதியத்தில் இருந்து மீளப்பெறுதலும், திரட்டு நிதியத்தினுள் நிதியை உட்பாய்ச்சுதலும் அந்நிதியத்திலிருந்து நிதியினை மீளப்பெறுதலும் தொடர்பாக அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் தனியாக ஒரு கட்டுரை வினாவாக கேட்கலாம். நாங்கள் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயம் தொடர்பாகவும் விரிவாக பார்க்கிறதுக்கு முன்பாக அரசியலமைப்பினுடைய ஏற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் பார்க்க. இப்போ சில வேளைகளில் அப்படி கேட்பார்களாக இருந்தால்
திரட்டு நிதியத்தினுள் கொடுப்பனவு செய்தலும், அதாவது திரட்டு நிதியத்தினுள் பணத்தை உட்பாய்ச்சுவது, அதான் திரட்டு நிதியத்தினுள் கொடுப்பனவு செய்தல். அந்நிதியத்திலிருந்து மீளப்பெறுதல் தொடர்பாக அரசியலமைப்பின் ஏற்பாடுகளை சுருக்கமாக தருக என்று நேரடியாக ஒரு கேள்வி கேட்பார்களாக இருந்தால், நாங்கள் முதல்ல அந்த நேரடியாக அரசியலமைப்பில் இருந்து அதை பார்த்து கொள்ளலாம். முதல்ல இந்த விடயத்தை சொல்ல வேண்டும். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் 17வது அத்தியாயம் நிதி எனும் தலைப்பின் கீழ் உறுப்புரைகள் 148 தொடக்கம் 152 வரையிலான உறுப்புரைகளில் பொது நிதியினுள் கொடுப்பனவு செய்தல் மற்றும் செலவினங்களை பொது நிதியினுள் சாட்டுதல் செய்தல் என்பவை தொடர்பான ஏற்பாடுகள் விவரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் 17வது அத்தியாயம் நிதி எனும் தலைப்பின் கீழ் திரட்டு நிதியத்தினுள் கொடுப்பனவு செய்தலும் அந்நிதியத்திலிருந்து மீளப்பெறுதலும் தொடர்பிலான விடயங்கள் உறுப்புரை 148 தொடக்கம் 152 வரையிலான பகுதிகளில் காட்டப்பட்டிருக்கு. முதலாவது விடயம் சொல்லப்பட்டிருக்குது, பாராளுமன்றமானது பகிரங்க நிதிகளின் மீது பூரணமான கட்டுப்பாடு கொண்டதாக இருக்கும். இது ஒரு விடயம். அதுக்கு அவர் ஒரு விளக்கத்தையும் மேலதிகமாக சொல்லியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒன்றினால் அதிகாரமளிக்கப்பட்டால் மட்டுமே ஏதேனும் வரிகள், வீத வரிகள், விதிப்புகள் போன்றவற்றை அறவீடு செய்ய முடியும். அல்லது சட்டத்தினால் அதிகாரமளிக்கப்படாமல் ஏதேனும் வரிகள், விதிப்புகள், வீத வரிகள், அறவீடுகள் என்பவை விதிக்கப்படுதல் ஆகாது. நாங்கள் பாசிட்டிவாகவும் எழுதலாம், நெகட்டிவாகவும் எழுதலாம். சட்டத்தினால் அனுமதிக்கப்பட்டால் மட்டுமே அறவிட முடியும் என்று சொல்லலாம், அல்லது சட்டத்தினால் அனுமதிக்கப்படாமல் அறவிட முடியாது என்றும் எழுதலாம். ரெண்டுமே சரியாக தான் இருக்கு. அப்போ முதலாவது நாங்கள் இந்த இதில் சொல்லப்படுகிற 148 152 வரையான உறுப்புரையை எப்படி இலகுவாக எழுத போகிறோம் என்றால் அவங்க அப்படி தான் கேட்பாங்க. ஒரு 8 புள்ளிக்கு ஒரு கட்டுரை வினாவாக கேட்டால் எழுதக்கூடியதாக இருக்கும். பாராளுமன்றம் பகிரங்க நிதியின் மீது பூரண கட்டுப்பாடு கொண்டதாக இருக்கும். பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒன்றினால் அதிகாரமளிக்கப்பட்டால் மட்டுமே ஏதேனும் வரிகள், வீத வரிகள், விதிப்புகள், ஏனைய அறவீடுகள் என்பவற்றை விதிக்க முடியும். இரண்டாவது, திரட்டு நிதி பற்றிய விளக்கம். உறுப்புரை 149 திரட்டு நிதி பற்றிய விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த திரட்டு நிதி பற்றிய விளக்கத்தை தனியாகவும் கேட்கிறார்கள். ஒரு 4 புள்ளிக்கு கேட்கலாம். 3 விடயம் அதுக்குள்ளே இருக்குது, உள்ளடங்கி இருக்கிறத பார்க்க போகணும். ஒன்று, திரட்டு நிதி பற்றிய எளிமையான ஒரு வரைவிலக்கணம். இரண்டாவது, திரட்டு நிதிக்கான நிதி வரவுகள் அல்லது உட்பாய்ச்சல்கள். மூன்றாவது, திரட்டு நிதியின் மீதான பொறுப்பித்தல்கள் என்கிற 3 விடயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. திரட்டு நிதியம் என்பதற்கு வரைவிலக்கணம் சொல்லுகிறார். குறித்த நோக்கங்களுக்கென்று சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசுக்கு சொந்தமான நிதிகள் ஒரு திரட்டு நிதியாக அமையும். இப்போ இந்த குறித்த நோக்கத்துக்கு என்று ஒதுக்கப்பட்ட நிதிகள் தொடர்பில் நாங்கள் பிறகு இதை பற்றி விளக்கமாக படிக்கைக்குள்ளே பார்ப்போம். இப்போ 5 பாயிண்ட்ஸையும் அல்லது 6 பாயிண்ட்ஸையும் அப்படி எழுதுறதுன்னு தானே பார்த்து கொண்டு வரோம். அப்போ இந்த அளவோடு அதை பார்த்துக்கொள்வோம். குறித்த நோக்கங்களுக்கென்று சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் நிதிகள் ஒரு திரட்டு நிதியமாக அமையும். இதுக்கு பிறகு நாங்கள் அதனுடைய உட்பாய்ச்சல்களை சொல்ல வேண்டும். குறித்த நோக்கங்களுக்கென்று குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் எல்லா வரிகள், வீத வரிகள், விதிப்புகள், தீர்வைகள் என்பவற்றின் வரவுகள். 4 விஷயத்தின் வரவு: வரிகள், வீத வரிகள், விதிப்புகள், தீர்வைகள் என்பவற்றின் வரவுகள், மற்ற எல்லா வரவுகளும் வருமானங்களும் இதற்குள் செலுத்தப்பட வேண்டும். அப்போ அதனுடைய உட்பாய்ச்சலை 2வது பாயிண்ட்ஸா எழுத போறோம். குறித்த நோக்கங்களுக்கென்று குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் எல்லா வரிகள், வீத வரிகள், விதிப்புகள், தீர்வைகள் என்பவற்றின் வரவுகள். அது ஒரு விடயம்தான். அந்த 4 சேர்த்து அவற்றின் வரவு. மற்ற எல்லா வரவுகளும் வருமானங்களும் இதற்குள் செலுத்தப்படும். அதன் மீது பொறுப்பிக்கப்படுபவை அல்லது சாட்டுதல் செய்யப்படுகிற செலவுகள் 4 செலவு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, பொதுப்படுகடன் மீதான வட்டி. இதில் இருக்கிற மாதிரியே சொல்லுவோம், பகிரங்க கடன் மீதான வட்டி. இரண்டாவது, கடன் மீள் செலுத்தல்கள். கடனால் நிதியை கொடுப்பனவு என்றால் முதல் திருப்பி கொடுக்கிறார். முதலாவது சொல்லப்பட்டது வட்டி. இரண்டாவது, கடனால் நிதியை கொடுப்பனவு என்றது பெற்ற கடன் என்ற முதல். மூன்றாவது,
திருட்டு நிதியை முகாமை செய்வதற்கு ஏற்படுகின்ற செலவினங்கள். அது விளக்கமாக அவர் சொல்லியிருக்கிறார். திரட்டு நிதியத்துக்கான பணத்தை சேகரிப்பது, முகாமை செய்வது, திரட்டு நிதிக்கான பணத்தை பெற்றுக்கொள்வது என்பவற்றோடு தொடர்புடையதான என்பவற்றோடு இடைநேர் விளைவான செலவுகள், கட்டணங்கள், செலவினங்கள். நாங்கள் சுருக்கமாக அதை ஞாபகம் வச்சிருக்கலாம். மூன்றாவது, திரட்டு நிதியத்துக்கான பணங்களை சேகரித்தல் தொடர்பில் ஏற்படுகிற செலவினங்கள். இந்த அரசாங்க அலுவலர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, பென்ஷன் கொடுக்கறது எல்லாமே அதுக்குள்ளதான் வரும். திரட்டு நிதியத்துக்கான பணத்தை சேகரித்தல், முகாமை செய்தல் என்பவற்றோடு இடைநேர்வான செலவினங்கள். நான்காவது, பாராளுமன்றத்தினால் நிச்சயிக்கப்படுகின்ற அல்லது தீர்மானிக்கப்படுகின்ற அவ்வாறான வேறு செலவுகள். உண்மையிலே அதுதான் நிறைய. நாலாவதாக சொல்லப்படுகிற தொகுதி தான் பெருசு. செலவுகள் திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பிக்கப்படுதல் வேண்டும். திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பிக்கப்பட வேண்டும். திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்பட வேண்டும். அப்போ 4 விதமான செலவினங்கள் அதன் மீது பொறுப்பிக்கப்படுகிறது. இந்த மூன்றையும் சேர்த்துத்தான் திரட்டு நிதியம் என்பதற்காக ஒரு ஷார்ட் நோட்ஸ் கேட்பார்களாக இருந்தால் நாங்கள் எழுத வேண்டி இருக்கும். முதலாவது சொல்ல போகிறோம், குறித்த நோக்கங்களுக்கென சட்டத்தினால் குறித்தொதுக்கப்படாத குடியரசுக்கு சொந்தமான எல்லா பணமும் ஒரு திரட்டு நிதியமாக அமையும். 2வது விஷயம் சொல்ல போகிறோம், குறித்த நோக்கத்திற்கென குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் எல்லா வரிகள், வீத வரிகள், தீர்வைகள், விதிப்புகள் என்பவற்றின் வரவுகளும் மற்ற எல்லா வருமானங்களும் வரவுகளும் இதனுள் செலுத்தப்பட வேண்டும். 3வது, பகிரங்க கடன் மீதான வட்டி, கடனால் நிதிய கொடுப்பனவு, திரட்டு நிதியத்தை முகாமை செய்தல் தொடர்பிலான செலவினங்கள். 4வது, திரட்டு நிதியத்தை சேகரித்தல், முகாமை செய்தல் தொடர்பிலான செலவினங்கள். 4வது, பாராளுமன்றம் தீர்மானிக்கக்கூடிய அத்தகைய வேறு செலவுகள் திரட்டு நிதியின் மீது பொறுப்பிக்கப்பட வேண்டும். இப்போ இது 149வது உறுப்புரையில் சொல்லப்படுது. மொத்தமாக கேட்குற போது சொல்றதுக்காக இதை பார்க்குறோம், நாங்கள் தனித்தனியாக பார்ப்போம். சரிதானே? 3வது, இதுக்குள்ள தனியாக கேள்வியும் வரல. முதலாவது, பாராளுமன்றம் பகிரங்க நிதியின் மீது கொண்டுள்ள கட்டுப்பாடு தொடர்பாக பெரிய கட்டுரை கேள்வி ஒன்று நாங்கள் இதை முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ 2வது, திரட்டு நிதியம் பற்றி கிளியர். இனி திரட்டு நிதியம் என்று கேட்டால் அவ்வளவும் எழுதுவோம், திருப்பி அதை கலைக்கவும். சரிதானே? 3வது, திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தினை மீளப்பெறுதல். திரட்டு நிதியத்திலிருந்து எவ்வாறு பணம் மீளப்பெறப்படும்? இதில் முதலாவது விடயம் சொல்லப்பட்டிருக்குது. நான் மேலே இருக்கக்கூடிய அந்த 2 லைனையும் விட்டுட்டு பேசிட்டு திரும்ப ஒரு சொல்ல போகும். இதுக்கு மேலே இப்போ நான் சிவப்பு கோடு போட்டதுக்கு மேலே இருக்கிற பகுதியை கையை விடுகிறேன். நிதி எனும் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரின் கைப்பட ஆக்கப்பட்ட ஆணை சீட்டின் மூலமாகவே திரட்டு நிதியத்திலிருந்து பணம் மீளப்பெறப்படும். முதலாவது விடயம், நிதி அமைச்சர். நிதி எனும் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர், அப்ப நிதி அமைச்சர் என்றே சொல்லுவாங்க. நிதி எனும் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரின் கைப்பட ஆக்கப்பட்ட ஆணைச்சீட்டின் ஒன்றினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே எந்த ஒரு பணத்தொகையும் திரட்டு நிதியத்திலிருந்து மீள பெறப்படலாம். 2வது, பாராளுமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்ட சேவைகளுக்காக, செலவினங்களுக்காக மட்டுமே நிதியமைச்சர் அவ்வாறு ஆணைச்சீட்டினை வழங்கலாம். இதில் மற்ற பலமாக சொல்லியிருக்கு, நான் அதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லுகிறேன் திருப்பி. அதாவது எந்த நிதியாண்டில் அந்த பணம் பெறப்படுகிறதோ அந்த நிதியாண்டில் பகிரங்க சேவைகளுக்கென்று பாராளுமன்ற தீர்மானத்தினால் அல்லது சட்டத்தினால் அந்த தொகை அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அவ்வாறு ஆணைச்சீட்டை வழங்கலாம். அப்போ முதலாவது, நிதி அமைச்சர் கைப்பட ஆக்கிய ஆணைச்சீட்டின் மூலமாகவே திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை மீளப்பெறலாம். 2வது, பாராளுமன்ற தீர்மானத்தினால் அல்லது பாராளுமன்றத்தின் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டத்தினால அந்த செலவினம் அல்லது அந்த தொகை அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே நிதியமைச்சர் ஆணைச்சீட்டை கொடுக்கலாம். 3வது, குறிப்பிட்ட ஒரு நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம். ஒதுக்கீட்டு சட்டம் சாதாரணமாக நாங்கள் வரவு செலவு திட்டம் என்று சொல்லுவோம். நான் இப்படி கதைக்கிற போது இதை பற்றி நிறைய விடயம் தெரிஞ்சார்கள் என்னோட கோவிச்சு கொள்ளக்கூடாது. நான் ஆக குறைந்த அளவில் இதை பற்றி அறிந்திருப்பவர்களை கருத்தில் கொண்டு பேசுகிறேன்.
கொஞ்சம் இதை பற்றி தெளிவாக தெரிந்தவர்கள் நான் சரியாக சொல்கிறேன்னு பார்த்து கொண்டீங்கன்னா சரி. இந்த இடத்துல நீங்கள் ஒரு அவதானிப்பாளராக ஒப்சர்வராக உங்களோட பணியை சரியாக செய்து கொள்ள வேண்டும். சரி, அப்போது உங்களை நான் கௌரவ குறைவாக நடத்துகிறதா யாராவது உணரக்கூடாது, சின்ன பிள்ளையை சொல்கிற மாதிரி சொல்லுகிறோம் என்று இப்படி இந்த பகுதியை பற்றி தெளிவு குறைந்தவர்களும் நம்மில் சில பேர் உண்டு என்கிற அடிப்படையில் பேசுகிறேன். சரி, மூன்றாவது சொல்லுவோம். ஒரு ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர், அது சட்டம் நிறைவேற்றப்பட்டதான் சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் சட்டம் மூலம், ஒதுக்கீட்டு சட்டம் மூலம், அதாவது வரவு செலவு திட்டம், சாதாரண வார்த்தையில் சொன்னால் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைப்பாரினில், ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்றால் ஆண்டுக்கான அந்த நிதி ஆண்டுக்கால செலவினங்களை பாராளுமன்றம் ஏற்பாடு செய்ய இல்லை. சரிதானே? அப்போ ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைப்பாரினில் புதிய பாராளுமன்றம் கூடுவதற்கென நிச்சயிக்கப்பட்ட திகதியில் இருந்து அடுத்து வருகிற 3 மாதங்கள் முடிவடையும் வரைக்கும் பகிரங்க சேவைகளுக்கு அவசியமான நிதியினை திரட்டு நிதியத்திலிருந்து வழங்குவதற்கும் செலவு செய்வதற்கும் ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். விளங்குதானே? இப்போ வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைச்சிட்டாருண்டா இனி எலெக்ஷன் நடந்து புது பார்லிமெண்ட் கூடி அதுக்கு பிறகு வாரம் 3 மாதம் வரைக்கும் என்னோட பாராளுமன்றம் கூடி அது வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றி எல்லாம் செய்கிறதுக்கு அவ்வளோ காலம் எடுக்கும். அப்போ அது வரைக்கும் புதிய பாராளுமன்றம் கூடும் திகதியில் இல்லை, அதுக்கு பிறகும் 3 மாதம் வரைக்கும் ஜனாதிபதி திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை பொது சேவை செலவினங்களுக்காக வழங்கலாம். இது 150 மூன்றாவது ஏற்பாடு. 4வது, ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கென்று திகதியை நிச்சயிக்கின்ற போது அல்ல தீர்மானிக்கின்ற போது ஏற்கனவே தேர்தல் செலவினங்களுக்கு ஏற்பாடு செய்யப்படாதிருந்தால் தேர்தல் ஆணையாளர் நாயகத்துடன் கலந்து ஆலோசனை செய்து தேர்தலுக்கு அவசியமான தொகையினை திரட்டு நிதியத்திலிருந்து வழங்குவதற்கும் செலவு செய்வதற்கும் ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். இது 150 4வது உறுப்பு. இப்போ இந்த 153 154 உறுப்புரைகளில் சொல்லப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிற போது நிதியமைச்சர் என்கிற ஒருவர் இருக்க மாட்டார். ஏன்? பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு விட்டது. அப்போ இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் நிதியமைச்சர் கைப்பட ஆக்கிய ஆணைச்சீட்டின் மூலமாகவே பணத்தொகை எதையும் மீளப்பெற முடியும் என்று எழுதிவிட்டோம் என்றால், நிதியமைச்சர் இல்லை, ஆணைச்சீட்டு வழங்க இல்லை, அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அவர் காசு கொடுத்தா தான் எடுக்கலாம், அவர் ஆணைச்சீட்டு கொடுத்தா தான் காசு எடுக்கலாம். ஆகவே அந்த சட்ட சிக்கலை தடுப்பதற்காக நாங்கள் திருப்பி முதலாவதை திருத்துகிறோம். எப்படி என்றால், அரசியலமைப்பு சட்டத்தின் 150 3ஆம் 4ஆம் பந்திகளில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை தவிர 3ஆம் 4ஆம் பந்திகளில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடு நிதியமைச்சர் இல்லாத சந்தர்ப்பத்தில் நடக்க போகுது. அப்ப அந்த சந்தர்ப்பம் தவிர மற்ற எல்லா சந்தர்ப்பத்திலும் நிதியமைச்சர் ஆணைச்சீட்டு கொடுத்தா தான் காசு எடுக்கலாம். அந்த விடயத்தை சேர்த்து எழுதினால்தான் இப்போது சட்டம் முழுமையாகுது. அப்ப முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அரசியலமைப்பு சட்டத்தின் 150 3 4ஆம் பந்திகளின் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தை தவிர ஏனைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் நிதி அமைச்சரின் கைப்பட ஆக்கப்பட்ட ஆணைச்சீட்டு ஒன்றினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே எந்த ஒரு பணத்தொகையும் திரட்டு நிதியத்திலிருந்து மீளப்பெற முடியும். 2வது, பாராளுமன்றத்தின் தீர்மானத்தினால் அல்லது சட்டத்தினால் குறித்த செலவினம் அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே நிதியமைச்சர் ஆணைச்சீட்டினை வழங்குவார். இது 152. 153 என்ன சொல்லுகிறோம்? ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் பாராளுமன்றம் கலைக்கப்படுமாயின் புதிய பாராளுமன்றம் கூடுவதற்கு நிச்சயிக்கப்பட்ட திகதியிலிருந்து பின்வருகின்ற 3 மாதங்கள் வரையிலான காலப்பகுதி முடிவடையும் வரை பகிரங்க சேவைகளுக்கு அவசியமானவை என ஜனாதிபதி கருதக்கூடிய பணத்தொகையினை
திரட்டு நிதியத்திலிருந்து வழங்குவதற்கும் செலவிடுவதற்கும் ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். 4வது, ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கான திகதியை தீர்மானிக்கின்ற போது அதற்கென நிதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காத சந்தர்ப்பத்தில் தேர்தல் ஆணையாளருடன் ஆலோசனை செய்து தேர்தலுக்கு அவசியமான பணத்தொகையினை திரட்டு நிதியத்திலிருந்து வழங்குவதற்கும் செலவு செய்வதற்கும் ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். இது கேள்வியாக கேட்கிறதான எப்படி கேட்பார்கள் என்றால், திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தொகைகளை மீளப்பெறுவதற்கான அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் எவை என்று கேட்பார். சில வேளைகளில் 4 புள்ளிக்கு உங்களை கேட்க போகிறார்களாக இருந்தால், திரட்டு நிதியத்திலிருந்து ஜனாதிபதியின் அதிகாரத்தின் கீழ் பணத்தொகைகளை மீளப்பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் எவை, அல்லது ஜனாதிபதியின் அதிகாரத்தை விவரிக்க என்று கேட்பார். திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தொகைகளை மீளப்பெறுவதற்கான ஜனாதிபதியின் அதிகாரத்தை விவரிக்க என்று கேட்கப்பட்டால் நீங்கள் 183ஐயும் 184ஐயும் எழுதவும் 4 புள்ளி கிடைக்கும். சில வேளைகளில் 4ஐயும் சேர்த்தும் கேட்கலாம், சுருக்கமாக தருக என்று சொல்லி கேட்கலாம். நீங்கள் இயலுமான வரைக்கும் இதில் இருக்கிற அந்த மொழி பிரயோகத்தை பயன்படுத்த முயற்சி செய்கிறது நல்லது. சரிதானே? அப்போ இது 150 திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தொகையினை மீளப்பெறுவது தொடர்பாக விவரிக்கிறது. அடுத்ததாக 151 எதிர்பாராத செலவு நிதியத்தை ஸ்தாபிப்பது தொடர்பிலானது. இந்த நான் பேசுகிற ஒவ்வொரு விடயமும் திருப்பி விரிவாக பேச போகிறோம். இப்போதைக்கு இந்த 152 வரையிலான ஏற்பாடுகளை பேசிட்டு நான் திரும்ப வருகிறேன். செலவு நிதியம் தொடர்பில் சொல்லப்பட்டது. இந்த எதிர்பாராத செலவு நிதியம் தொடர்பிலான ஏற்பாடுகள், முதலாவது, எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்றை பாராளுமன்றம் ஸ்தாபிக்கலாம், அதாவது பாராளுமன்றம் உருவாக்கலாம். அது விளக்கமாக நாங்கள் சொல்ல போகிறோம். அவசரமானவை, எதிர்பாராதவை என்கின்ற செலவுகளுக்கு அவசரமானவையும் எதிர்பாராதவையுமான செலவுகளுக்கு ஏற்பாடு செய்யும் நோக்கத்துக்காக பாராளுமன்றம் எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்றை ஸ்தாபிக்கலாம். இது செலவு நிதியம் ஒன்று ஸ்தாபிக்கப்படுவது. 2வது, எதிர்பாராத செலவு நிதியத்தில் இருந்து முற்பணம் வழங்குவது 2ஆம் கட்டம். நிதி எனும் விடயத்துக்கு பொறுப்பாக உள்ள அமைச்சர், சாதாரணமாக சொன்னால் நிதி அமைச்சர், நாங்கள் இதில் இருக்கிற மாதிரியே சொல்லுவோம். நிதி எனும் விடயத்துக்கு பொறுப்பாக உள்ள அமைச்சர் குறித்த செலவினம் அவசியமானதென்றும் அந்த செலவுக்கு ஏற்கனவே ஏற்பாடு எதுவும் செய்யப்படவில்லை என்றும் திருப்தி அடைந்தால் ஜனாதிபதியின் சம்மதத்தோடு எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து பணத்தினை மீளப்பெறுவதற்கான முற்பண ஆணைச்சீட்டினை வழங்கலாம். எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து முற்பணத்தை வழங்கலாம். 3வது, அது சீர் செய்யப்படுகிற முறை. எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து வழங்கப்படும் முற்பணம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் குறை நிரப்பு மதிப்பீடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டு அந்த முற்பணம் சீர் செய்யப்பட வேண்டும். அதாவது எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து வழங்கப்பட்ட முற்பணம் திருப்பி கொடுப்பது என்றால் அந்த முற்பணத்தை சீர் செய்கிறது. சீர் செய்யும் நோக்கத்துக்காக இயன்ற விரைவில் பாராளுமன்றத்தில் குறை நிரப்பு மதிப்பீடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட வேண்டும். எதிர்பாராத செலவு நிதியத்தில் ஒரு 4 புள்ளிக்கு கேட்பார்களாக இருந்தால் இவ்வளவுதான் விடயம். இதையும் பெருப்பிக்கலாம். எப்படி பெருப்பிக்க போகிறோம் என்று பார்ப்போம். இப்போதைக்கு இந்த நிலையில் வச்சுக்கோ. சரிதான். அடுத்தது 152வது. அதில் இருக்கிறத நீங்களே ஒருக்கா வாசிங்க. சரிதானே? அந்த அழகு தமிழை வாசித்தா எங்களுக்கு விளங்கும் என்ன சொல்லுகின்ற. திரட்டு நிதியத்தை அல்லது குடியரசின் வேறு நிதியங்களை கையாளுவதற்கு அல்லது அந்த நிதியங்கள் மீது பொறுப்புகளை சுமத்துவதற்கு அல்லது ஏதேனும் வரியை விதிப்பதற்கு அல்லது அப்போதைக்கு வலுவில் உள்ள ஏதேனும் வரியை நீக்குவதற்கு, கூட்டுவதற்கு அல்லது குறைப்பதற்கு அதிகாரம் அளிக்கும் சட்டம் மூலம் அல்லது பிரேரணை எதுவும் அமைச்சர் ஒருவரால் தவிரவும்
அத்தகைய சட்டமூலம் அல்லது பிரேரணை ஒன்றில் அமைச்சரவையினாலோ அல்லது அமைச்சரவை அதிகாரமளிக்கக்கூடிய அத்தகைய முறையிலோ அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் ஒழியவும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுதல் ஆகாது. சாதாரணமாக எண்ணி எடுத்தால் 1 2 3 4 5 6 7 8 8 அல்லது கிடக்கு. நான் தவற விட்டேன்னு தெரியல. இப்போதைக்கு ஒரு 8 அல்லது கிடக்குது. ஏன் சரி பார்ப்போம். இங்க சொல்லப்படுகிற முக்கியமான விடயம் 2. திரட்டு நிதியத்தை அல்லது குடியரசின் வேறு நிதியங்களை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு சட்ட மூலமும் திரட்டு நிதியத்தை அல்லது குடியரசின் வேறு நிதியங்களை பாதிக்கின்ற என்றால் அதை கூடாமல் பண்றது இல்லை, நல்லது கூடாது, அதன் மீது தாக்கம் செலுத்தக்கூடிய திரட்டு நிதியம் அல்லது குடியரசின் வேறு நிதியங்கள் மீது தாக்கம் செலுத்தக்கூடிய எந்த ஒரு சட்டமும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதாக இருந்தால் அதற்கு 2 நிபந்தனைகள் இருக்கிறது. ஒன்று, அமைச்சர் ஒருவரால் அது சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அமைச்சர் தவிர வேறு யாரும் சமர்ப்பிக்க முடியாது. எதுவும் அவ்வாறான சட்டம் மூலம் எதுவும் அமைச்சர் ஒருவரால் தவிர சமர்ப்பிக்கப்படுதல் ஆகாது. அமைச்சர் ஒருவரால் மட்டுமே சமர்ப்பிக்கப்படலாம். 2வது, அவ்வாறு சமர்ப்பிப்பதற்கு முன்பாக அமைச்சரவையின் அங்கீகாரம் பெறப்பட்டிருக்க வேண்டும். அப்போ நாங்கள் சுருக்கமாக சொன்னால் அமைச்சரவையின் அங்கீகாரம் பெறப்பட்டு அமைச்சர் ஒருவரால் மட்டுமே பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட முடியும். திரட்டு நிதியம் அல்லது குடியரசின் வேறு நிதியங்கள் தொடர்பான எந்த ஒரு சட்ட மூலமும் அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்டு அமைச்சர் ஒருவரால் மட்டுமே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுதல் வேண்டும். இதுதான் 152வது. சரி, இந்த ஏற்பாடுகள் தொடர்பில் இப்போதைக்கு விரிவாக பார்ப்போம். இவ்வளவு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது நிதி ஒழுங்கு விதி 2வது நிதி ஒழுங்கு விதியினுடைய 1வது பிரிவு. 2வது பிரிவுக்கு இன்னும் போகையில்லை. சரிதானே? நிதி ஒழுங்கு விதியின் 2வது நிதி ஒழுங்கு விதியினுடைய 1வது பிரிவு பார்க்கிறோம். அதனுடைய 2வது பிரிவு திரட்டு நிதியத்தில் உள்ள பணம். அது இப்போதைக்கு வேண்டாம். இப்போ 152 வரையிலான உறுப்புரைகள், 148 தொடக்கம் 152 வரையிலான உறுப்புரைகளை அவர்கள் மீள பதிவு செய்திருக்கிறார்கள். எப்படி? அரசியலமைப்பினுடைய ஏற்பாடுகளாக 17வது அத்தியாயத்தில் நிதி எனும் தலைப்பின் கீழ் இந்த 6 உறுப்புரைகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, இதில் ஒவ்வொரு விடயமாக நாங்கள் பெரிய கேள்வியையும் பார்த்து கொண்டு போவோம். சரிதானே? முதலாவது, பாராளுமன்றம் பகிரங்க நிதியின் மீது கொண்டுள்ள கட்டுப்பாட்டினை விவரிக்க என்று கேட்பார்களாக இருந்தால் நாங்கள் இதுக்கு கீழே படித்த விஷயங்களையும் சேர்த்து கொண்டு அதை ஒரு கட்டுரை வினாவாக பார்க்கலாம். இதில் இருக்கிறத மட்டும் எழுதினா எங்களுக்கு 8 புள்ளி தர மாட்டார். பாராளுமன்றம் பகிரங்க நிதிகளின் மீது கொண்டுள்ள கட்டுப்பாடு தொடர்பாக விவரிக்க என்று கேட்கப்பட்டால் நாங்கள் முதலில் எழுத வேணும், இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் அத்தியாயம் 17 நிதி எனும் தலைப்பின் கீழ் உறுப்புரைகள் 148 தொடக்கம் 152 வரையான உறுப்புரைகளில் பாராளுமன்றம் மற்றும் பொது நிதி தொடர்பாக விவரிக்கப்பட்டுள்ளது. 2வது விடயம், பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் அல்லது பாராளுமன்ற தீர்மானம் ஒன்றினால், பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் அல்லது பாராளுமன்றத்தின் தீர்மானம் ஒன்றினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே கீழ்வரும் விடயங்களை செய்ய முடியும். என்னென்ன விடயங்கள் என்று நாம் ஒரு லிஸ்ட் பண்ணுவோம். சரிதானே? இப்போ முதலாவது சொல்லி போட்டோம், அரசியலமைப்பின் 17வது அத்தியாய நிதி என்ற தலைப்புக்கு கீழே 148 152 வரையான பகுதிகளில் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்குது. 2வதாக சொல்லுகிறோம், பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒன்றினால் அல்லது பாராளுமன்ற தீர்மானம் ஒன்றினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே கீழ்வரும் விடயங்களை செய்ய முடியும்.
அந்த விடயங்கள் என்னென்ன என்று சொல்லி ஒன்றொன்றா பார்க்கலாம். முதலாவது, திரட்டு நிதியத்தை அல்லது குடியரசின் வேறு நிதியங்களை கையாளுதல். திரட்டு நிதியத்தை அல்லது குடியரசின் வேறு நிதியங்களை கையாளுதல். இரண்டாவது, பொது நிதியங்களின் மீது, அதாவது திரட்டு நிதியம், குடியரசின் வேறு நிதியங்கள், இப்போ நாங்கள் பொது நிதியங்கள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். பொது நிதியங்களின் மீது பொறுப்புகளை சுமத்துதல் அல்லது செலவினங்களை பொறுப்பித்தல். பொது நிதியங்களின் மீது பொறுப்புகளை சுமத்துதல் அல்லது செலவினங்களை பொறுப்பித்தல். இன்னொரு வகையில் சொன்னால், திரட்டு நிதியிலிருந்து செலவினங்களை ஏற்பாடு செய்தல். திரட்டு நிதியிலிருந்து செலவினங்களை ஏற்பாடு செய்தல். இந்த ஏற்பாடு என்கிற வார்த்தைக்கு கனதியான பொருள் உண்டு, அதை நாங்கள் திரும்ப பார்ப்போம். திரட்டு நிதியத்திலிருந்து செலவினங்களுக்கான ஏற்பாடு செய்தல். மூன்றாவது, ஏதேனும் வரிகள், வீத வரிகள், விதிப்புகள், தீர்வைகள், அறவீடுகளை விதித்தலும் அறவிடுதலும். ஏதேனும் வரிகள், வீத வரிகள், விதிப்புகள், தீர்வைகள், அறவீடுகளை விதித்தலும் அறவீடு செய்தலும். நான்காவது, அரசிறைகள், அரசிறை சார்பான வரவுகள் மற்றும் வருமானங்களை திரட்டு நிதியில் சேர்த்தல். மூன்றாவது அறவிடுதல். நாலாவது இந்த அறவிட்டதை சேர்க்கிறது. அரசிறைகள், அரசிறை சார்பான வரவுகள், வருமானங்களை திரட்டு நிதியில் சேர்த்தல். ஐந்தாவது, தற்போது நடைமுறையில் உள்ள அல்லது வலுவில் உள்ள என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். வலுவில் உள்ள வரிகள், வீத வரிகள், தீர்வைகள், விதிப்புகள் போன்றவற்றை கூட்டுதல், குறைத்தல், நீக்குதல். ஆறாவது, திரட்டு நிதியத்திலிருந்து செலவுகளுக்கான பணத்தினை மீளப் பெறுதல். திரட்டு நிதியத்திலிருந்து செலவுகளுக்கான பணத்தினை மீளப் பெறுதல். ஏழாவது, திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை மீளப் பெறுவதற்கான ஆணை சீட்டுகளை வழங்குதல். 8, எதிர்பாராத செலவு நிதியத்தை ஸ்தாபித்தலும் எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து முற்பணம் வழங்குதலும். 9வது, திரட்டு நிதி தொடர்பான ஜனாதிபதியின் அதிகாரங்கள். இவ்வாறான கருமங்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் அல்லது பாராளுமன்ற தீர்மானத்தினால் அனுமதி அளிக்கப்பட்டால் மட்டுமே செய்யப்பட முடியும். இதனாலதான் பாராளுமன்றம் பகிரங்க நிதியின் மீது பூரண கட்டுப்பாடு கொண்டது நாங்கள் சொல்றோம். பகிரங்க நிதி தொடர்பில் ஏதாவது அதுக்குள்ள சேர்க்கிறது என்றாலும் சரி, எடுக்கிறது என்றாலும் சரி, அந்த நிதியின் மீது ஏதேனும் ஒரு விடயத்தை பொறுப்பிப்பதாக இருந்தாலும் சரி, சாட்டுதல் செய்வதாக இருந்தாலும் சரி, அதனுடைய வரவுகள் மீது தாக்கம் செலுத்தக்கூடிய மாற்றங்கள், செலவுகள் மீது தாக்கம் எதுவாக இருந்தாலும் பாராளுமன்றம் அனுமதிக்க வேண்டும். அந்த அனுமதிக்கிற முறை தொடர்பில் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். அப்போ ஒரு பெரிய கேள்விக்கு விட சொல்லிட்டேன். இந்த காணொளி நான் காணொளி குரூப்பில் பகிர்வன். இதை திரும்ப பார்ப்பதன் மூலமாக அவசியமானவர்கள் அதை குறிப்பிடுத்திக் கொள்ளலாம். அப்புறம் நோட்ஸ் தெரியல என்று சொல்லக்கூடாது, தந்துட்டு சரிதானே. அடுத்தது 149 இந்த திரட்டு நிதியம் தொடர்பான கேள்வி. திரட்டு நிதியத்துக்குள்ள என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கலாமோ அது எல்லாத்தையும் இப்பவே கதைச்சிட்டு போவோம். சரிதானே. பாருங்க, திரட்டு நிதியம் என்றால் என்ன என்று கேட்டால் நாங்கள் அதை பற்றி கதைக்க இல்லை, அவ்வளவுமே அப்படியே வச்சுக்கொள்வோம். முதலாவது, திரட்டு நிதியத்துக்கான வரைவிலக்கணம். குறித்த நோக்கங்களுக்கு என சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் எல்லா நிதியும் ஒரு திரட்டு நிதியமாக அமையும். சரி. இரண்டாவது விடயம், திரட்டு நிதியத்தின் உட்பாய்ச்சல். குறித்த நோக்கங்களுக்கு என குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் எல்லா வரிகள், வீத வரிகள், விதிப்பனவுகள், தீர்வைகள் என்பவற்றின் வரவுகளும் மற்ற எல்லா வரவுகளும் வருமானங்களும் இதனுள் செலுத்தப்படும். மூன்றாவது, பகிரங்க கடன் மீதான வட்டி, கடனால் நிதிய கொடுப்பனவு, திரட்டு நிதியத்தை சேகரித்தல், முகாமை செய்தல் என்பவற்றோடு இடைநேர் விளைவான செலவினங்கள், பாராளுமன்றம் தீர்மானிக்கக்கூடிய வேறு செலவினங்கள் திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பிக்கப்படும். இவ்வளவும் சேர்த்து திரட்டு நிதியம் என்றா என்ன என்று கேட்டால் இந்த விளக்கத்தை எங்களுக்கு எழுத இயலும். நான் சொன்னதை சும்மா இருக்கா
திருப்பி ஞாபகப்படுத்தி கொண்டு போகிறோம். அடுத்த கேள்வி இதுக்குள்ள கேட்பார்கள். நான் ரெண்டு பிரிவுக்கு போயிட்டு வரேன். நிதி ஒழுங்கு விதி 2 அதனுடைய 2ஆம் பிரிவு, திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் என்று சொல்லி கேட்பார். இப்போ இந்த திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் எவ்வாறு கணிக்கப்படுகிறது என்று சொல்லி கேட்கிறது உண்டு. திரட்டு நிதியத்தில் உள்ள பணத்தை எவ்வாறு கணிக்கலாம்? நான் முதல் சொன்ன வரை விளக்கணத்தை அப்படியே சொல்ல வேண்டும். குறித்த நோக்கத்துக்கு என சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத அல்லது வேறான நிதியம் ஒன்றில் போடப்படாத குடியரசுக்கு சொந்தமான சகல பணமும் திரட்டு நிதியம். குறித்த நோக்கத்துக்கு என வேறான நிதியில போடப்படாத குடியரசுக்கு சொந்தமான சகல பணத்தையும் திரட்டு நிதியம் உள்ளடக்கும். இது எவ்வாறு கணிக்கப்படுகிறால், மேலே சொன்னபடி, அதாவது குறித்த நோக்கத்துக்கென்று வேறான நிதியில் வைக்கப்படாத, வேறான நிதியில வச்சால் அது இதுக்குள்ள வராது. இப்போ முதல்ல ஒரு விளக்கம் சொல்றோம், திரட்டு நிதியத்துக்கு வரை விளக்கணம் சொல்லிக்கல, குறித்த நோக்கத்திற்கு என சட்டத்தினால் குறித்துரைக்கப்பட்டு வேறான நிதியில போடப்படாத குடியரசுக்கு சொந்தமான சகல பணமும் திரட்டு நிதியம் ஆகும். இதை கணிக்க போகிறோம். அப்படி என்றால் மேலே சொன்னபடி, அதாவது வேறான நிதியில போடப்படாத திரை சேரிட்ட இருக்கிற காசு. திரை சேரிட்ட காசு எப்படி இருக்கும்? வேறான நிதியில போட்டதும் இருக்கும், அது வராது. வேறான நிதியில போடப்படாத, சரிதானே, மேலுள்ளவாறு வேறான நிதியில போடப்படாத ஒன்று திரை சேரி, 2வது அமைச்சுக்கள், 3வது திணைக்களங்கள், 4வது இலங்கை அரசாங்கத்தின் தூதராலயங்கள், வெளிநாட்டு தூதராலயங்கள். ஸ்ரீலங்கன் எம்பசி வெளிநாட்டில் இருக்கும், இலங்கை அரசாங்கத்தின் தூதராலயங்கள். 5வது குடியரசினால் அங்கீகரிக்கப்பட்ட கடல் கடந்த முகவர்கள். வேறு ஏஜென்சிஸ் இருப்பாங்க, ஓவர்சீஸ் ஏஜென்சிஸ் சொல்லுவோம், வெளிநாட்டு முகவர்கள் ஆகியோருடைய வங்கி கணக்கிலும் கையிலும் உள்ள பணம், அதாவது வேறான நிதியத்தில் போடப்படாமல் இவேண்ட கணக்கில் இருக்கிற கையில இருக்கிற காசு, அத்தோடு அரசின் முதலீடுகள் என்றவற்றை கூட்ட வருவது திரட்டு நிதியமாக இருக்கும். இப்போ திரட்டு நிதியத்தை எப்படி எழுத போகிறோம்? திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் எவ்வாறு கணிப்பிடப்படுகிறது என்று கேட்டால் நாங்கள் முதல்ல சொல்லுவோம், திரட்டு நிதியம் என்பது குறித்த நோக்கத்துக்கென சட்டத்தினால் குறித்தொதுக்கப்பட்டு வேறான நிதியில் போடப்படாத குடியரசுக்கு சொந்தமான சகல பணத்தையும் கொண்டுள்ளது. இந்த நிதி வேறான நிதியில் போடப்படாத 1 2 3 4 என்று நம்பர் போடாம 1 எழுத போறோம். வேறான நிதியில் போடப்படாத திரைசேரி, அமைச்சுக்கள், திணைக்களங்கள், இலங்கை அரசின் வெளிநாட்டு தூதராலயங்கள், குடியரசினால் அங்கீகரிக்கப்பட்ட கடல் கடந்த முகவர்கள் ஆகியோரின் வங்கி கணக்கிலும் கையிருப்பிலும் உள்ள பணத்தையும் அரசாங்கத்தின் முதலீடுகளையும் உள்ளடக்கும். இப்படி எழுதினா திரட்டு நிதியத்தில் உள்ள பணம். சரி, அடுத்தது நாங்கள் பார்த்தோம், திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை செலவு செய்வதாக இருந்தால் பாராளுமன்றத்தினுடைய தீர்மானத்தினால அல்லது சட்டத்தினால அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாராளுமன்றத்தினுடைய தீர்மானம் என்று சொல்லுகிறது ஒவ்வொரு வருஷமும் வருடத்தினுடைய இறுதி பகுதியில் விசேட சந்தர்ப்பங்களில் வேறு மாதங்களையும் சமர்ப்பிக்கப்படலாம். நாங்கள் அதுக்குள்ள போக வேண்டாம். ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் என்று சொல்லி ஒரு பட்டியல் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. அதாவது ஒவ்வொரு செலவின அலகுகளும், அது சில வேளைகளில் அமைச்சின்கள் வராத திணைக்களங்களாக இருக்கலாம், அமைச்சாக இருக்கலாம், விசேட செலவின அலகுகளாக இருக்கலாம், திணைக்களங்களாக இருக்கலாம், எல்லாரையும் பட்டியல் படுத்தி யார் யாருக்கு எவ்வளவு காசை நாங்கள் ஏற்பாடு செய்யலாம் என்று ஒரு பெரிய பட்டியல் ஒன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதுக்கு அப்படி காசு வரப்போகுது என்று நிதியமைச்சர் அதை கொண்டு போய் வாசித்து அது பாராளுமன்றத்தில் அது எப்படி நிறைவேற்றப்படுகிறது என்கிற படிமுறையெல்லாம் நாங்கள் பின்னுக்கு படிப்போம். சரிதானே? அப்போது இந்த ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் சாதாரணமாக வரவு செலவு திட்டம் என்று சொல்லப்பட்டாலும் வரவு செலவு திட்டத்தின் ஒரு பகுதி தான் ஒதுக்கீட்டு அதிகார சட்டம்.
இந்த ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் என்பது ஒரு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற ஒரு சட்டம். சில வேளை அந்த ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தில் ஏற்பாடு செய்த தொகை காணாமல் இருந்தால் பிறகு அதுக்கு ஒரு குறை நிரப்பு பிரேரணை ஒன்றை கொடுத்து பாராளுமன்றத்தில் அது ஒரு தீர்மானம் எடுக்கப்படும். அப்போ இது பாராளுமன்ற சட்டம் அல்லது பாராளுமன்ற தீர்மானம், இது ஒவ்வொரு வருஷமும் நிறைவேற்றப்படுகிற விஷயம். அப்போ இது ஒதுக்கீட்டு சட்டம், சரிதானே? ஒதுக்கீட்டு அதிகார சட்டம், ஒதுக்கீட்டு சட்டம். இது தவிர சிலதுக்கு ஒவ்வொரு வருஷமும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அனுமதி எடுக்க தேவையில்லை. ஆனால் அந்த ஆண்டு மதிப்பீட்டில் இவ்வளவு காசு இதுக்கு செலவழிக்கிறோம்னு சும்மா சொல்லிட்டு போனா சரி. வீட்டில் வலிக்கிற போது அப்பா அனுமதி எடுக்கிறதுக்கு சொல்ல மாட்டேன், சொல்லிட்டு போவேன், நான் இங்கே போகிறேன் இங்கே வாரேன். சின்ன பிள்ளைகள் அனுமதி எடுத்துக்கொண்டு போவாங்க. இந்த ஒதுக்கீட்டு சட்டம்ன்றது சின்ன பிள்ளைகள் மாதிரி அனுமதி எடுத்துக்கொண்டு தான் செய்யும். ஆனால் இது தவிர வேறு சட்டங்களால் ஏற்கனவே அந்த சட்டங்களால் அனுமதி எடுக்கப்பட்டிருக்கு, நிரந்தரமான அனுமதி எடுத்திருக்கு. அது விசேட சட்டங்கள் என்று சொல்றது. விசேட சட்டங்களினாலே அனுமதி எடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இது ஆண்டு மதிப்பீட்டில் தனியாக காட்டுவினம், யாருக்கு இவ்வளவு காசு கொடுக்குறோம் என்று சொல்லி. உதாரணத்துக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கு, சரிதானே? அல்லது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு, பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு, சுகாதார அமைச்சுக்கு, இதுக்கெல்லாம் தனியாக பாராளுமன்றத்தில் அதை காட்டி அதுக்கு விவாதம் நடத்தி அப்படியெல்லாம் அனுமதி எடுக்கிறது இல்லை. அப்போ ரெண்டு விதமாக இங்கே அந்த செலவினங்கள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஏற்பாடு செய்யப்படுகிறது சாதாரணமாக யாருக்கு எவ்வளவு காசு கொடுக்க போகிறோம் என்று சொல்லி ஒரு பட்டியல் தயாரித்து காசை ஒதுக்குறது, சரிதான்? அதை ப்ரொவிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஏற்பாடு என்பது தான் சரி, ஒதுக்கம் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம், அது வேறு பொருள் தான். அப்போ ஏற்பாடு செய்வது. அப்போ திரட்டு நிதியத்தில் இருந்து செலவினத்துக்கு ஏற்பாடு செய்வது ரெண்டு வழியில நடக்க போகுது. ஒன்று ஒதுக்கீட்டு சட்டத்தினால், ஒதுக்கீட்டு சட்டம் ஒன்றினாலே அனுமதி அளிக்கப்படுகிறது. அப்படி அனுமதிக்கப்பட்டால் அதை ஒதுக்கீட்டு சட்ட சேவை என்று சொல்லுவோம். சில வேளை ஒதுக்கீட்டு சட்டம் இயங்காமல், பாராளுமன்றம் இயங்காமல் இருக்கிற நேரத்தில் அந்த ஒதுக்கீட்டு சட்டம் செய்கிற வேலையை ஜனாதிபதி செய்வேன். அரசியலமைப்பு சட்டத்தின் 153, 154 உறுப்புரைகளின் கீழ் ஜனாதிபதி செலவு செய்தாலும் அதுவும் ஒதுக்கீட்டு சேவையாகத்தான் கொள்ளப்பட வேண்டும். ஒதுக்கீட்டு சட்ட சேவை, சரிதானே? இது தவிர வேறு சட்டங்களால ஏற்பாடு செய்யப்பட்ட செலவினங்களை விசேட சட்ட சேவைகள் என்று சொல்லி சொல்றோம். அப்ப திரட்டு நிதியத்தில் இருந்து செய்யப்படுகிற செலவினங்களுக்கான ஏற்பாடு இங்க பார்க்கணும். செலவினங்கள் அல்ல நான் சொல்லுகிறது, செலவினங்களுக்கான ஏற்பாடு. அந்த ப்ரொவிஷன் ரெண்டு டைப்ல இருக்கு. திரட்டு நிதியத்தில் இருந்து செய்யப்படுகிற செலவினங்களுக்கான ஏற்பாடு இரண்டு பிரதான பகுதிகளுக்குள்ள அடங்கும். முதலாவது என்ன சொன்னால் ஒதுக்கீட்டு சட்ட சேவைகள், அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வழங்கல் சேவைகள். ஒதுக்கீட்டு சட்ட சேவைகள் அல்லது வழங்கல் சேவைகள். இந்த வழங்கல் சேவைங்கிற வார்த்தையை தான் கூடுதலாக பயன்படுத்தினா நாங்கள் அப்படியே பயன்படுத்துவோம். வழங்கல் சேவை என்றால் என்ன? ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தினால் அல்லது பாராளுமன்ற தீர்மானம் ஒன்றினால், இது ஒரு டைப்பா, அல்லதுன்றதை இன்னொன்றா எடுக்க தேவையில்லை. ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் மற்றது குறை நிரப்பு மதிப்பீடு, அந்த ரெண்டையும் சேர்த்து ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் அல்லது பாராளுமன்ற தீர்மானம் ஒன்றினால். இரண்டாவது அரசியலமைப்பின் 153, 154 உறுப்புரைகளினால் வழங்கப்பட்ட அதிகாரத்தினால் ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற சேவைகள் வழங்கல் சேவைகள் எனப்படுகிறது. இதுக்கு வேறு என்ன பெயர் சொன்ன நாங்கள்? ஒதுக்கீட்டு சட்ட சேவைகள். இரண்டாவது ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் அரசியலமைப்பின் 153, 154 உறுப்புரைகள் தவிர்ந்த அரசியலமைப்பின் ஏனைய ஏற்பாடுகள் அல்லது வேறு சட்டங்கள் மூலமாக ஏற்பாடு செய்யப்படுகிற சேவைகள் விசேட சட்ட சேவைகள் என அழைக்கப்படுகிறது. திரட்டு நிதியத்தில் இருந்து செய்யப்படும் செலவினங்களின் இருவகையான ஏற்பாடுகளும் அவை என்று கேட்கப்பட்டால் இவ்வளவும் எழுதினால் காணும், சரிதானே? ஒன்று வழங்கல் சேவைகள், இரண்டாவது விசேட சட்ட சேவைகள். ஒன்று வழங்கல் சேவை என்று சொல்லும்.
இரண்டாவது விசேட சட்ட சேவை. வழங்கல் சேவை என்றா என்ன? ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தினால் அல்லது பாராளுமன்ற தீர்மானம் ஒன்றினால். இரண்டாவது அரசியலமைப்பின் 153, 154 உறுப்புரைகளில் வழங்கப்பட்ட அதிகாரத்தினால் ஒதுக்கீடு செய்யப்படுகிற சேவைகள் வழங்கல் சேவைகள் எனப்படுகிறது. இரண்டாவது விசேட சட்ட சேவைகள். ஒதுக்கீட்டு அதிகார சட்டம், அரசியலமைப்பின் 153, 154 உறுப்புரைகள் தவிர அரசியலமைப்பின் ஏனைய ஏற்பாடுகளாலோ அல்லது பாராளுமன்றத்தின் ஏனைய சட்டங்களின் மூலம் ஏற்பாடு செய்யப்படுகிற சேவைகள் விசேட சட்ட சேவைகள் என அழைக்கப்படுகிறது. அப்ப இது திரட்டு நிதியம் தொடர்பாக இப்போதைக்கு இவ்வளவு. நான் இந்த விசேட சட்ட சேவைகள் வழங்கல் சேவைகள் தொடர்பில் அங்கால விளக்கமா பார்ப்போம். இப்ப நாங்க திருப்பி எங்க போக வேணும்? திரட்டு நிதியம் தொடர்பாக கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன பார்த்துட்டோம். திரட்டு நிதியம் என்றால் என்ன ஒரு கேள்வி. இரண்டாவது, திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் எவ்வாறு கணிக்கப்படும். மூன்றாவது, திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படுகின்ற செலவினங்களுக்கான இருவகை ஏற்பாடுகள். நான்காவது, திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தொகைகளை மீளப் பெறுவதற்கான ஏற்பாடுகள் அவை. திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தொகையை மீளப் பெறுவதற்கான ஏற்பாடு 4 எளிமையா சொல்லிட்டோம். திருப்பி ஒருக்கா கலைப்போம். 150 ஒன்று சொல்லுது. அரசியலமைப்பு சட்டத்தின் 153, 4 பந்திகளில் ஏற்பாடு செய்யப்பட்ட சந்தர்ப்பம் தவிர வேறு எல்லா சந்தர்ப்பங்களிலும் நிதியமைச்சரின் கைப்பட ஆக்கப்பட்ட ஆணைச்சீட்டின் மூலமாக மட்டுமே திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தொகை எதனையும் மீளப் பெறலாம். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு, பாராளுமன்ற தீர்மானத்தினால் அல்லது ஏதேனும் சட்டத்தினால் அந்த பணத்தொகை அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே நிதியமைச்சர் அவ்வாறு ஆணைச்சீட்டை வழங்குவார். மூன்றாவது சொல்லியிருக்கு, நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கும் போது புதிய பாராளுமன்றம் கூடுவதற்கு நிச்சயிக்கப்பட்ட திகதிக்கு அடுத்து வரும் 3 மாதங்கள் வரையான காலம் முடிவடையும் வரை பகிரங்க சேவைகளுக்கு அவசியமான நிதியினை திரட்டு நிதியத்திலிருந்து ஜனாதிபதி வழங்கலாம். நாலாவது சொல்லப்பட்டிருக்குது, ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கான திகதியை தீர்மானிக்கும் போது ஏற்கனவே தேர்தல் செலவினம் பாராளுமன்றத்தினால் ஏற்பாடு செய்யப்படாதிருந்தால் தேர்தலுக்கு அவசியமான நிதி தொடர்பில் ஆணையாளர் நாயகத்துடன் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகத்துடன் கலந்துரையாடி அதற்கான பணத்தொகையினை திரட்டு நிதியத்திலிருந்து ஜனாதிபதி விடுவிக்கலாம். சரி, இதுதான் 150 தொடர்பில் கேட்கக்கூடிய. இதுக்குள்ள மேலதிகமாக நாங்கள் போக தேவையில்லை. எதிர்பாராத செலவு நிதியம் 151வது உறுப்புல எதிர்பாராத செலவு நிதியம் தொடர்பாக நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். சரிதானே? இந்த எதிர்பாராத செலவு நிதியத்தை ஸ்தாபிப்பது தொடர்பில் நாங்கள் பார்த்துட்டோம். எளிமையாக சொல்லி வச்சிருக்கிறோம். எதிர்பாராத செலவு நிதியத்தை ஸ்தாபிப்பது பாராளுமன்றம் தாவிக்கும். எப்போது என்கிற சந்தர்ப்பத்தையும் சொல்ல போகிறோம். எப்படி தாவிச்சிருக்குது? அவசரமானவையும் எதிர்பாராதவையுமான செலவுகளுக்கு ஏற்பாடு செய்யும் நோக்கத்துக்காக பாராளுமன்றம் எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்றை சட்டத்தினால தாவிக்கலாம். இரண்டாவது, அதில் இருந்து நிதியமைச்சர் ஆணைச்சீட்டை வழங்குகிறார். முற்பணம் வழங்குவதுன்றதை ஒரு முற்பண ஆணைச்சீட்டை கொடுப்பார். எப்படி கொடுக்க போகிறார்? அத்தகைய செலவினத்துக்கு அவசியம் உள்ளதென்றும் அந்த செலவுக்கான ஏற்பாடு எதுவும் செய்யப்படவில்லை என்றும் திருப்தி அடைந்தால் ஜனாதிபதியின் சம்மதத்தோடு எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து அவர் முற்பணம் வழங்கலாம். மூன்றாவது, அவ்வாறு வழங்கப்பட்ட முற்பணம் தொடர்பில் இயன்ற விரைவாக குறை நிரப்பு மதிப்பீடு ஒன்று பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டு முற்பணம் சீர் செய்யப்பட வேண்டும். இவ்வளவு சாதாரணமாக எழுதினா காணும். இதுவே பெரிய கேள்வியாக வருமாக இருந்தால் நீங்கள் நிதி ஒழுங்கு விதி 78க்கு போக வேண்டும், தவிர்க்கிறார். சரிதானே? அதில் 78ல் சொல்லப்பட்டிருக்கிற விடயம் இதே தான், கொஞ்சம் பெருசாக சொல்ல போகிறேன்.
முதலாவது பாராளுமன்றம் தாவிக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. அவசரமானதும் எதிர்பாராததுமான செலவினத்துக்கு ஏற்பாடு செய்யும் நோக்கத்துக்காக பாராளுமன்றம் எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்றை சட்டத்தினால் தாவிக்கலாம். அல்லது எதிர்பாரா பின்னிகழ்ச்சி செலவு நிதியம். எதிர்பாராத செலவு நிதியம் என்று நாங்கள் சொல்றோம் அதே விடயத்தை இங்க அவர்கள் எதிர்பாரா பின்னிகழ்ச்சி செலவு நிதியம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். பரவாயில்லை. அப்ப முதலாவது பாராளுமன்றம் தாவிப்பது, அது சரி, ஒரு பாயிண்ட்ஸ் குறித்து வச்சுக்கொள்ளுங்க. எப்போது தாவிக்கும் நீ அழகா உங்களுக்கு எழுதிடலாம். அவசரமானதும் எதிர்பாராததுமான செலவினத்துக்கு ஏற்பாடு செய்யும் நோக்கில் பாராளுமன்றம் எதிர்பாராத பின்னிகழ்ச்சி செலவு நிதியம் ஒன்றை சட்டத்தின் மூலம் தாவிக்கலாம் அல்லது உருவாக்கலாம். இரண்டாவது முற்பணம் வழங்குவது, அது அழகா சொல்லிட்டேன். செலவினம் அவசியமானது என்றும் அதற்கு ஏற்கனவே ஏற்பாடு இல்லை என்றும் நிதியமைச்சர் திருப்தி அடைந்தால் அல்லது நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் திருப்தி அடைந்தால் ஜனாதிபதியின் சம்மதத்தோடு எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து முற்பணம் ஒன்றினை வழங்குவதன் மூலமாக அந்த செலவுக்கு ஏற்பாடு செய்யலாம் அல்லது அதிகாரம் அளிக்கலாம். மூன்றாவது விடயமாக என்ன சொன்னாங்க? அந்த முற்பணம் ஒவ்வொன்றும் இயன்ற வரையில விரைவாக சீர் செய்யும் நோக்கத்தோடு பாராளுமன்றத்துக்கு குறைநிரப்பு மதிப்பீடு ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வளவும் சரி, இவ்வளவும் அங்கேயும் இருக்கு. நாலாவது ஒரு விடயம், இது தனி கேள்வியாகவும் வரலாம், கொஞ்சம் கவனிக்கும். எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து முற்பணம் ஒன்றை பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் போது எவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும்? அல்லது எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து முற்பணம் ஒன்றை பெறுவதற்காக விண்ணப்பிப்பது எவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொருத்தமாக இருக்கும்? சாதாரணமா முற்பணத்துக்கு விண்ணப்பிக்கிறார். முதலாவது விடயம், ஏற்பாடு எதுவும் செய்யப்படவில்லை, அவசரமான எதிர்பாராத செலவினத்துக்கு பணம் தேவைப்படும் போது. எந்த விதமான ப்ரொவிஷனும் இல்லை, ஆனால் பிற்போட முடியாத அவசரமானதும் எதிர்பாராதமான செலவினத்துக்கு பணம் தேவைப்படுகின்ற போது ஒன்று. இரண்டாவது, வகை மாற்றம் மூலம் பணத்தை கண்டுகொள்ள முடியாமல் இருக்கும் போது. வகை மாற்ற நடைமுறை என்றால் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நாங்கள் படிப்போம். வகை மாற்ற நடைமுறையின் மீதம் அது பொருத்தம் இல்லையோ அல்லது சேமிப்பில்லையோ என்னமோ காரணம், சரிதானே? வகை மாற்ற நடைமுறை மூலம் பணத்தை கண்டுகொள்ள முடியாமல் இருக்கும் போது இது மட்டும் காணாது. மூன்றாவது, பாராளுமன்றத்தில் குறை நிரப்பு ஏற்பாட்டுக்கு விண்ணப்பிப்பதற்கு போதிய நேர அவகாசம் இல்லாமல் இருக்கும். இந்த மூன்று சந்தர்ப்பங்களையும் கருத்தில் கொண்டுதான் எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து முற்பணம் ஒன்றை பெறுவதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் அவதானமா இருக்க வேணும். இது ஒரு தனி கேள்வியாக வரலாம், அல்லது 8 மார்க்ஸுக்கு கேட்பார்களாக இருந்தால் பாராளுமன்றம் தாவிக்கலாம், நிதியமைச்சர் முற்பணம் வழங்கலாம், குறை நிரப்பு பிரேரணை மூலம் சீர் செய்யலாம் என்று சொல்லிட்டு நாலாவதாக இதையும் எழுத வேண்டும். எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து முற்பணம் ஒன்றை பெறுவதற்கான விண்ணப்பம் சமர்ப்பிப்பது கீழ்வரும் சந்தர்ப்பங்களில் மட்டுமே அது பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் அந்த விடயத்தை எழுத வேண்டும். சரிதான். அடுத்தது, எதிர்பாராத செலவு நிதியத்துக்கு வழங்கப்படுகின்ற முற்பண ஆணைச்சீட்டு பத்திரம் நிதியாண்டு முடிவடையும் போது வலுவற்றதாகி விடுவதில்லை. நிதியாண்டின் இறுதியில் அது வலுவற்றதாகி விடாது. வழங்கப்பட்ட திகதியிலிருந்து ஓராண்டு காலத்துக்கு அது செல்லுபடியாகும். எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து வழங்கப்பட்ட முற்பண ஆணைச்சீட்டு நிதியாண்டு முடிவடையும் போது வலுவற்றதாகி விடுவதில்லை. வழங்கப்பட்ட திகதியிலிருந்து ஓராண்டு காலத்துக்கு செல்லுபடியாகும். இந்த விஷயத்தையும் சேர்த்து எழுதினா 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். அழகா அப்படியே புள்ளியை அள்ளிக்கொண்டு வரலாம், ஒரு மாற்றமும் இருக்கா. சரிதானே? அப்போ நாங்கள் இதுக்குள்ள பார்த்தது எதிர்பாராத செலவு நிதியம் தொடர்பில் எங்கள்கிட்ட கேள்வி ஏதும் கேட்டால் நாங்கள் அதை பற்றி அழகாக சொல்ல இயலும். சரி, இந்த அளவில் ஒரு சிறிய இடைவேளை. சரி, நாங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுகிறோம்.
பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நான் 2 விடயங்கள் சொல்ல வேணும். ஒன்று, இந்த செயலமர்வு தொடர்பான உங்களுடைய அபிப்பிராயங்களை பகிரங்கமாக பேசுவதற்கு, அது பாராட்டாக இருந்தாலும் சரி, வழிகாட்டல் ஆலோசனையாக இருந்தாலும் சரி, பேசுவதில் தயக்கம் இருந்தால், பகிரங்கமாக பேசுவதில் தயக்கம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு தனிப்பட்ட செய்தியாக உங்களுடைய அபிப்பிராயங்களை, குறிப்பாக பாராட்டுதல்கள் என்பது அவசியமில்லை, நல்லா இருந்தது, நான் என்ன ஒரு நல்ல ஆசிரியர் என்று தான் நினைச்சு வச்சிருக்கிறேன். அந்த நம்பிக்கையை நீங்கள் உறுதி செய்கிறதாக இருந்தால் எனக்கு அதில் தடை இல்லை. ஆனால் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேணுமாக இருந்தால், ஏன்னா படிக்கிறது உங்களுக்கு, நீங்கள் தான் படிக்க போகிறது. இன்னும் சரியாக 1 மாதம் தொடர்ந்து வகுப்பு நடக்கும். அடுத்த 23ஆம் தேதியோட செயலமர்வு நிறுத்தப்படும். 1 மாதம் தொடர்ந்து படிக்க போகிறோம் என்கிற அடிப்படையில் இடையில் சில செயலமர்வுகள் நடைபெறாது. உதாரணமாக தேர்தல் ஆணைக்குழுவில் ஒரு பயிற்சி வகுப்பு நடைபெற்றால் அன்றைக்கு நான் நிற்க மாட்டேன். இப்படியான சில தடங்கல்கள் இருக்கும். பயிற்சி செயலமர்வு நடைபெறக்கூடிய எல்லா நாட்களும் எனக்கு சோம்பல் கிடையாது. நான் ஒவ்வொரு நாளுமே அந்த செயலமர்வு நடத்த எனக்கு விருப்பம். நாங்கள் அதை தொடர்ந்து வருகிற செயலமர்வுகளில் நாளைக்கு அல்ல நாளை மறுதினம் இறுதியாக நேர அட்டவணையை தீர்மானித்து கொள்ளலாம். 2வது விட நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, இந்த புத்தகங்களை தெரிவு செய்து படிக்கிறது. தயவு செய்து இந்த சேர் எழுதின புத்தகம், அந்த சேர் எழுதின புத்தகம், இந்த சேரும் அந்த சேரும் சேர்ந்து எழுதின புத்தகம், இப்படி எந்த புத்தகத்தை எடுத்தாலும் அது ஒரு முழுமையானதாக இருக்காது. ஏனென்றால் அவர்கள் இதே அளவு விஷயத்தை அப்படியே எழுத போகிறதில்லை. தங்களுடைய பார்வையில் முக்கியமானது என்று கருதுகிற விடயங்களை எழுதுகிறார்கள். இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி அவர்கள் இந்த புத்தகங்களை பயன்படுத்தி எழுதிய புத்தகங்களை பார்த்து தாங்கள் ஒரு புத்தகம் எழுதுகிறாங்க. இது 3வது வழிகட்டல். சரிதானே? மிக தவறான சில வெளியீடுகளும் இருக்குது. எனக்கு என்னுடைய மதிப்பீட்டில் என்ன, எனக்கு தெரிஞ்ச நிதி ஒழுங்கு விதிகள் என்ற அடிப்படையில் சிலது தவறானவையும் இருக்குது. சிலது நான் மதிக்கிற பெரியவர்களுடைய புத்தகங்கள். உதாரணமாக கிழக்கு மாகாணத்தில் ரவீந்திரன் ஐயா, அதே போல் வடக்கு மாகாணத்தில் நாகராஜ ஐயா, கில்பர்ட் குணம் ஐயா, அவர்களுடைய புத்தகங்கள் பெருமதியானவை. ஆனால் உங்களுடைய பரீட்சைக்கு போதாது. அவற்றை ஒரு ஆரம்ப அறிவுக்காக படித்து கொள்ளலாம். மூல நூல்களோடு எப்போதும் இருங்கள். ஏனென்றால் உங்களுடைய பரீட்சை பெரும்பாலும் எங்கேயாவது மூல நூலில் மற்றவர்கள் கவனிக்காத இடங்களில் இருந்து வினாக்கள் தொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். பிறகு பரீட்சை எழுதிட்டு வந்து கவலைப்படக்கூடாது. இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் மூல நூல்களை பயன்படுத்துங்கள். நான் உங்களோட கலந்துரையாடுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அதற்குரிய டெக்ஸ்ட் முன்கூட்டியே குரூப்பில் போட்டுடுவேன். அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணினாலும் சரி, சாஃப்ட் காப்பியாக வச்சுருந்தாலும் சரி, ஃபோனில் வச்சு தட்டி பார்த்தாலும் சரி, அது உங்களுடைய பிரச்சனை. ஆனால் அதற்குரிய மூல ஆவணங்கள் பகிரப்பட்ட பின்பாகத்தான் அதை பற்றி நாங்கள் கதைப்போம். கட்டாயம் பிரிண்ட் எடுக்க வேணுமென்று இல்லை. இந்த வீடியோ கேட்டாலே போதும் என்கிற அடிப்படையில் இருக்கிறவர்கள் பரவாயில்லை. சரி, நாங்கள் தொடர்ந்து செயலமர்வில் பாடத்திற்குள்ளே போகிறோம். திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படுகின்ற செலவினங்கள் என்று கேட்கிற போது, இந்த விசேட சட்ட சேவைகள் தொடர்பாக தனியாக ஒரு பெரிய கேள்வியை கேட்கிற வளமை இருக்குது. சில இடங்களில் அப்படி கேட்டிருக்கிறாங்க, இந்த விசேட சட்ட சேவைகள் தொடர்பாக சொல்லுங்கள் என்று சொல்லி. அப்போ நாங்கள் அரசியலமைப்பின் ஏற்பாடுகளின் மூலமாகவும் ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் தவிர்ந்த ஏனைய சட்டங்களின் மூலமாகவும் ஏற்பாடு செய்யப்படுகிற சேவைகள் விசேட சட்ட சேவைகள். இது அதுக்கான ஒரு மிகவும் எளிமையான ஒரு அறிமுகம் மட்டுமே. இது முழுமையானதல்ல. ஆனால் திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படும் செலவினங்களுக்கான 2 வகையான ஏற்பாடுகளும் அவை என்று கேட்டால் இவ்வளவு எழுதினா போதும், அதுக்கு மேலே போக தேவை. நிச்சயமாக உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி 2-3 நிதி ஒழுங்கு விதிகளை எடுத்து தொகுத்து நீங்கள் கொடுக்குற மாதிரி ஒருபோதும் கேள்வி வராது. ஒவ்வொரு துண்டம் அப்படி 2 பண்ணி போர்ஷன் பண்ணி தான் கொடுப்பார்கள். ஸ்கீமில் விடைன்றது இந்த துண்டத்தை அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துருப்பார்கள். அப்போ திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படும் செலவினத்துக்கான ஏற்பாடுகளின் 2 பிரதான பகுதிகளும் அவை என்று கேட்கப்பட்டால் இதில் இருக்கிறது போல எழுதினால் போதுமானது. விசேட சட்ட சேவைகள் என்று தனியாக கேட்பார்களாக இருந்தால் நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டி இருக்கும். அப்போ இதையும் சேர்த்து தான் நாங்கள் எழுத வேண்டி வரும். இதையும் கொண்டு போய் எழுதினால் திருத்துகிறவருக்கு அப்படியே புலகாங்கிதம் அடைவார். அந்த புள்ளி எல்லாம் படிச்சிருக்கப்பா என்று சொல்லி அடுத்ததாக உங்களோட புள்ளிகளை குறைப்பதற்கு அவர் 5 குறைக்க மாட்டார், அப்படியே போடுவார். இப்போ விசேட சட்ட சேவைகள் என்று வருகிற போது அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் மூலமும் ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் தவிர்ந்த ஏனைய சட்டங்களின் மூலமும் ஏற்பாடு செய்யப்படுகிற சேவைகள் விசேட சட்ட சேவைகள் என அழைக்கப்படுகிறது.
சரிதான். அதை தொடர்ந்து எழுத வேணும். விசேட சட்ட சேவைகள் திரட்டிய நிதியத்தின் மீதான ஒரு சட்டத்தின் விதிப்பாக இருப்பதால், அதாவது சட்டத்தினால் ஏற்கனவே விதிக்கப்பட்டதனால் அது ஒதுக்கீட்டு சட்டத்தில் சேர்க்கப்படுவதில்லை. ஒதுக்கீட்டு சட்டம் வேறு, ஆண்ட மதிப்பீடு வேறு. ஆண்ட மதிப்பீட்டில் ஒரு பகுதி தான் ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் அல்லது ஒதுக்கீட்டு சட்டம். அதாவது அந்த செலவினங்களுக்கு பாராளுமன்றம் அனுமதி வழங்க வேணும். அப்படி பாராளுமன்றத்தில் அனுமதி பெற வேண்டியவை தனியாக ஒரு ஆவணமாக அந்த ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் அல்லது ஒதுக்கீட்டு சட்டமாக இருக்கும். ஆண்ட மதிப்பீடுகளின் ஒரு பகுதி, ஒரு அட்டவணை தான் அது. ஆண்ட மதிப்பீடுகள் எப்படி சமர்ப்பிக்கிறேன்னு பிறகு பார்ப்போம். ஆண்ட மதிப்பீட்டை சமர்ப்பிக்கிற போது சமர்ப்பிக்கப்படுகிற முதலாவது அட்டவணை தான் இது. அப்ப அந்த முதலாவது அட்டவணையில் அது அடங்காது. அப்ப விசேட சட்ட சேவைகள் என்றால் என்ன என்று சொல்லி ஒரு வரைவிலக்கணம் சொல்லிட்டோம். நாங்கள் எப்படி சொன்ன, நாங்கள் அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் மூலமும் ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் தவிர்ந்த பிற சட்டங்களின் மூலமாகவும் ஏற்பாடு செய்யப்படுகிற சேவைகள் விசேட சட்ட சேவைகள் எனப்படுகிறது என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு சொல்லுகிறோம், விசேட சட்ட சேவைகள் மீதான செலவினம் அல்லது விசேட சட்ட சேவை செலவினம் திரட்டிய நிதியத்தின் மீதான ஒரு விதிப்பாக இருப்பதால், அதாவது சட்டத்தினால் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருப்பதால் அது ஒதுக்கீட்டு சட்டத்தில் சேர்க்கப்படுவது இல்லை. இதையும் சேர்த்து எழுதினா இப்ப விசேட சட்ட சேவைக்கு கம்ப்ளீட்டா ஒரு வரைவிலக்கணம் வந்துட்டு. அத்தகைய சேவைகளுக்கான உதாரணம் என்று கேட்கப்பட்டால் சரிதானே, 3 உதாரணங்கள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று அதிமேதகு சனாதிபதி, சனாதிபதிக்கான வேதனம், படிகள், ஓய்வூதியம் என்பவை. 2வது பகிரங்க சேவை அலுவலர்களுக்கான வேதனங்கள், பகிரங்க சேவை அலுவலர்களுக்கான அல்லது பதவி அணியினருக்கான வேதனங்கள், அரசாங்க சேவை ஏற்பாட்டு நிதியத்தின் உதவுதொகை போன்றவை. அது இந்த அரசாங்கத்தின் பங்களிப்பு. 3வது இடைக்கால நீண்டகால வெளிநாட்டு கடன்களை திருப்பி கொடுப்பது, கடன் மீளளிப்பு. இது மட்டும் இல்லை. சரிதான. விசேட சட்ட சேவைகளுக்கான உதாரணங்கள் என்று கேட்கப்பட்டா வரவு செலவு திட்டத்தில் காட்டப்பட்டிருக்கு பாருங்க. ஒதுக்கீட்டு சட்டத்தின் மூலம் பாராளுமன்ற அதிகாரம் பெறப்படாமல் திரட்டு நிதியத்தில் செலவிட முடியுமான செலவினங்கள், இவை எல்லாம் ஒதுக்கீட்டு சட்டத்தில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய உதாரணங்கள். அதிமேதகு சனாதிபதி, அரசியலமைப்பின் 36ஆம் முடிப்பதில் சொல்லப்பட்டிருக்கு. அதிமேதகு சனாதிபதிக்கான சம்பளம், ஓய்வூதியம், படிகள் போன்றவை. அதுபோல உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கான சம்பளம், ஓய்வூதியம், படிகள், அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கான ஏற்பாடு, நீதி சேவை ஆணைக்குழுவுக்குரிய ஏற்பாடு, தேசிய போலீஸ் ஆணைக்குழு, லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு, பாராளுமன்றம், தேர்தல்கள் ஆணைக்குழு, இங்கே தேர்தல்கள் திணைக்களம் என்று சொல்லப்பட்டாலும் தேர்தல்கள் ஆணைக்குழு, தேசிய கணக்காய்வு அலுவலகம், ஓம்புட்ஸ்மன் அலுவலகம், நிர்வாகத்துக்கான பாராளுமன்ற ஆணையாளர், அதுக்கு ஓம்புட்ஸ்மன் என்று சொல்றோம், சுகாதார அமைச்சு, திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்துக்கான நிதி ஒதுக்கீடு, ஓய்வூதிய திணைக்களம் போன்றவை. இந்த உதாரணங்களை நீங்கள் வச்சுக்கொள்ளணும். கேட்டு அசத்தலாம். சரிதானே. ஆனால் அந்த 3 உதாரணத்தையும் எழுதாமல் விட்டுடக்கூடாது. அந்த 3 உதாரணத்தையும் எழுதாமல் விட்டுடக்கூடாது. ஏனென்றால் அதுதான் அவர்கள் கொடுக்கிற உதாரணமாக இருக்கும், பிரதானமான உதாரணமாக அது இருக்கும். சரிதானே. அதிமேதகு ஜனாதிபதி அவர்களின் வேதனம், படிகள், ஓய்வூதியம், அதே போல பதவியினரின் வேதனங்கள், அரசாங்க சேவை ஏற்பாட்டு நிதியத்தின் உதவுதொகை, கடன் மீள் செலுத்தல்கள், அதுக்கு மேலே அதில் சொல்லப்பட்ட விடயங்களையும் சேர்த்து எழுதலாம். சில வேளையில் ஒரு 5-10 கேட்டா போட்டு சாத்தி விடலாம். இது மட்டும் காணாது. இப்போ முதல்ல என்ன சொன்னாங்க, விசேட சட்ட சேவை செலவினங்கள் அல்ல விசேட சட்ட செலவினங்களுக்கான வரைவிலக்கணம் சொன்னோம். 2வது அதுக்குரிய உதாரணம் சொன்னோம். சரிதானே. அவ்வளவும் சொல்லி போட்டு ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் தவிர்ந்த ஏனைய சட்டங்களினாலே அரசியலமைப்பு சட்டத்தின் ஏற்பாட்டினாலும் செய்யப்படுகிறது. இது விசேட சட்ட சேவைகள் என்பது திரட்டிய நிதியம் மீதான ஒரு விதிப்பாக இருப்பதால், அதாவது சட்டத்தினால் ஏற்கனவே விதிக்கப்பட்டதுனால அது ஒதுக்கீட்டு சட்டத்தில் சேர்க்கப்படுவதில்லை. அதற்கு உதாரணம் சொல்லிட்டோம். அதுக்கு பிறகு சொல்கிறோம்,
இருந்தாலும் அந்த செலவினத்துக்கான ஏற்பாடு ஆண்டு மதிப்பீடுகளில் தனியாக காட்டப்படும். ஒதுக்கீட்டு சட்டத்தில் காட்டப்படுவதில்லை, ஆண்டு மதிப்பீடுகள் தனியாக காட்டப்படும். அத்தோடு அந்த செலவினத்துக்கான அதிகாரம் எந்த சட்டத்தினால் வழங்கப்படுகிறதோ அந்த சட்டத்தின் விவரங்களும் வரவு செலவு திட்ட கூற்றின் வாசகத்துக்கு எதிரில் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். அதுதான் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. 2023 பட்ஜெட்டில் பாருங்க, அதுக்கு எதிராக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்த சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சட்டத்தினால் என்பது தெளிவாக காட்டப்பட வேண்டும். சரியா? அத்தகைய செலவினத்துக்கான ஏற்பாடு ஆண்டு மதிப்பீடுகளில் காட்டப்படும். அத்தோடு அந்த செலவினத்துக்கான அதிகாரம் எந்த சட்டத்தினால் வழங்கப்பட்டதோ அந்த சட்டத்தின் விவரங்களும் தொடர்புடைய வரவு செலவு திட்ட கூற்றின் வாசகத்துக்கு எதிரே தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். விசேட சட்ட செலவினத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டமை தொடர்பாக 2 விதமான ஆணைச்சீட்டுகள் வழங்கப்படும். விசேட சட்ட செலவினத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டமை தொடர்பாக 2 விதமான ஆணைச்சீட்டுகள் வழங்கப்படும். எவ்வாறு அந்த ஆணைச்சீட்டுகள் வழங்கப்படும் என்று சொன்னால், 1 விசேட சட்ட ஆணைச்சீட்டு. ஆண்டு மதிப்பீட்டில் விசேட சட்ட சேவைகளுக்காக காட்டப்பட்ட தொகைகளுக்கு வழங்கப்படுகிற ஆணைச்சீட்டு. இந்த ஆணைச்சீட்டுகள் நான் நிதி ஒழுங்கு விதி 90 திருப்பியும் கதைப்பேன். ஆனால் இங்கே அந்த விடயத்தை சொல்லுகிறோம். இதற்கு 2 விதமான ஆணைச்சீட்டுகள், விசேட சட்ட சேவைகளோடு தொடர்புடைய 2 ஆணைச்சீட்டுகள் இருக்கிறது. அப்படி ஒரு கேள்வி கேட்டால் அப்படி பார்க்க போகிறோம். ஆண்டு மதிப்பீடுகளில் விசேட சட்ட சேவைகளுக்கென காட்டப்பட்ட தொகைகளுக்கு வழங்கப்படுகிற ஆணைச்சீட்டு திரைசேரி 77 படிவத்தில் நிதி அமைச்சரால் வழங்கப்படும். அடுத்தது பிற்சேர்ப்பு விசேட சட்ட ஆணைச்சீட்டு. ஆண்டு காலத்தில் விசேட சட்ட சேவைகளுக்கு மேலதிக பணம் விடுவிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் போது திரைசேரி 77 படிவத்தில் நிதி அமைச்சரால் வழங்கப்படுகிற ஆணைச்சீட்டு பிற்சேர்ப்பு விசேட சட்ட ஆணைச்சீட்டு. விசேட சட்ட ஆணைச்சீட்டு என்றால் ஆண்டு மதிப்பீட்டில் காட்டப்பட்ட தொகை, அதுக்கு மேலதிகமாக தொகையை கொடுக்குற போது பிற்சேர்ப்பு விசேட சட்ட ஆணைச்சீட்டு மூலமாக அது வழங்கப்படும். சரிதானே? இதுக்கு மேலே நான் இந்த விசேட சட்ட சேவைகள் தொடர்பில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, அழகாக படித்தாச்சு. விசேட சட்ட சேவைகள் தொடர்பாக இப்போ திரட்டு நிதியத்திலிருந்து வழங்கப்படுகின்ற அல்லது திரட்டு நிதியத்திலிருந்து ஏற்பாடு செய்யப்படுகின்ற 2 விதமான செலவின ஏற்பாடுகள், வழங்கல் சேவைகள், விசேட சட்ட சேவை. விசேட சட்ட சேவை தனியாக கேட்டால் இப்போ போட்டு சாத்துற அளவுக்கு அற்புதமாக படித்து வச்சுருக்கேன். இனி அந்த டாக்குமெண்ட் எடுத்து வச்சு படிக்கிறதும் கூட பிரச்சனை. இப்படித்தான் படிக்கிறது என்று சொல்லி நான் சொல்லிட்டேன். சரிதானே? இப்போது இது இந்த 4வது பிரிவுக்கு போக போகிறோம். இன்னும் நிதி ஒழுங்கு விதி 2 கடக்க இல்லையா? கொஞ்சம் சிலோதான், யோசிக்காதீங்க. நிச்சயமாக அது ஒரு வேகம் ஒன்று வரும். சரி, விசேட நியதி சட்ட நிதியங்கள். இந்த விசேட நியதி சட்ட நிதியங்கள் தொடர்பாக கேள்வி கேட்பார்கள். எப்படி என்றால், அது ஒதுக்கீட்டு இல்லை வேணாம். விசேட நியதி சட்ட நிதியங்கள் தொடர்பாக கேட்கிற போது ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு போகிறேன். இப்போ நீங்கள் திரட்டு நிதியம் தொடர்பாக வரைவிலக்கணம் சொல்லுகிற போது ஒரு விஷயம் சொன்னீங்க, அடிக்கடி எல்லாருமே சொல்லுகிற விஷயம், குறித்த நோக்கங்களுக்கென சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் நிதிகள் என்று சொல்லி இவ்வளத்தையும் சொல்லிக்கொண்டு வாரீங்க. குறித்த நோக்கங்களுக்கென சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் நிதிகள், அது திரட்டு நிதியமாக அமையும். இப்ப கேள்வி, அப்படி என்றால் குறித்த நோக்கங்களுக்கென்று சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்பட்ட குடியரசின் நிதிகளுக்கு என்ன பேர்? குறித்த நோக்கங்களுக்கென்று சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் நிதி திரட்டு நிதியம். சரிதானே? இப்போ குறித்த நோக்கங்களுக்கு என்று சட்டத்தினால குறித்து ஒதுக்கப்பட்ட நிதிக்கு என்ன பேர்? சரி, அப்ப இந்த பகுதி எங்களுக்கு ஒரு கேள்வியாகவே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்குது. சரி, இப்ப இந்த விடயத்தை தான் நாங்கள் இப்ப பார்க்க போகிறோம். அப்படி குறித்த நோக்கங்களுக்கு சட்டத்தினால குறித்து ஒதுக்கப்பட்ட குடியரசினுடைய நிதிகள்
அவை என்கிறத பற்றி தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். நிதி ஒழுங்கு விதிகள் 2னுடைய 4வது பிரிவு அதைத்தான் பேசுது. குறித்த நோக்கங்களுக்கு என்று சட்டத்தினால குறித்து ஒதுக்கப்பட்ட நிதியங்கள். அதை எப்படி அவங்க விளக்கம் சொல்கிறாங்க? பாராளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்ட நியதி சட்டங்களின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட விசேட நிதியங்கள், விசேட நியதி சட்ட நிதியங்கள் என்று அழைக்கப்படுது. அதுதான் குறித்த நோக்கத்துக்கென சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்பட்ட நிதியங்கள். சரிதானே? அல்லது குறித்த நோக்கத்துக்கு என்று சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்பட்ட பணம். பாராளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்ட நியதி சட்டங்களின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட விசேட நிதியங்கள் விசேட நியதி சட்ட நிதியங்கள் என அழைக்கப்படுகிறது. நாங்கள் இப்படி எழுதலாம். விசேட நியதி சட்ட நிதியங்கள் என்பது பாராளுமன்றத்தினால் சட்டமாக்கப்பட்ட நியதி சட்டங்களின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட விசேட நிதியங்கள் ஆகும். இது 2வது விஷயம் பாருங்க. அந்த நிதியங்களுக்கு பணம் எவ்வாறு சேகரிக்கப்படுகிறது என்பதும், அந்த நிதியங்களிலிருந்து நிதி எவ்வாறு செலவிடப்பட வேண்டும் என்பதும் சட்டத்தினால் விதந்துரைக்கப்படும். அந்த பாராளுமன்றம் உருவாக்கிய சட்டத்தினால் அது சொல்லப்பட்டிருக்கும். அந்த நிதியங்களுக்கு பணம் எவ்வாறு சேகரிக்கப்படுகிறது என்பதும், அந்த நிதியங்களில் இருந்து எவ்வாறு நிதி செலவிடப்பட வேண்டும் என்பதையும் சட்டம் விதந்துரைக்கிறது. 3வது விஷயம், விசேட நியதி சட்டங்களுக்கான தொகைகள் அல்லது விசேட நியதி சட்ட நிதியங்கள் பொது மதிப்பீடுகளில் சேர்க்கப்படுவது இல்லை. பொது மதிப்பீடுகளில் சேர்க்கப்படுவதில்லை. ஆண்டு மதிப்பீடுகள் அந்த நிதியங்களுக்கு ஏதேனும் நிதி ஏற்பாடு செய்யப்படுமாக இருந்தால், ஆண்டு மதிப்பீடுகளில் அந்த நிதியங்களுக்கு ஏதேனும் நிதி ஏற்பாடு செய்யப்படுமாக இருந்தால் அது மானியம் என்பதாக காட்டப்படும். மானியம் அல்லது உதவுதொகை என காட்டப்படும். இப்போ விசேட நியதி சட்ட நிதியங்களுக்கு சொல்றதுக்கு எங்கள்கிட்ட 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. கேட்டால் 4 புள்ளியை கேட்பார்கள். இது மட்டும் நாங்கள் இப்படியே விட மாட்டோம். இன்னும் கொஞ்சம் விஷயம் பார்த்துட்டு தான் போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம்? முதலாவது, விசேட நியதி சட்ட நிதியங்கள் என்பது பாராளுமன்றத்தினால் சட்டமாக்கப்பட்ட நியதி சட்டங்களின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட விசேட நிதியங்களாக இருக்கும். 2வது, அந்த நிதியங்களுக்கு பணம் எவ்வாறு சேகரிக்கப்படும் என்பதும், அந்த நிதியங்களிலிருந்து பணம் எவ்வாறு செலவிடப்பட வேண்டும் என்பதும் நியதி சட்டத்தினால் விதந்துரைக்கப்படுகிறது. 3வது, நிதியங்களுக்கான மதிப்பீடு அல்லது அந்த நிதியங்கள் பொது மதிப்பீடுகளில் சேர்க்கப்படுவதில்லை. ஆண்டு மதிப்பீடுகளில் அந்த நிதியங்களுக்கென ஏதேனும் ஏற்பாடு செய்யப்படுமாக இருந்தால் அது உதவுதொகை அல்லது மானியம் என்பதாக காட்டப்படும். இவ்வாறான விசேட நியதி சட்டங்கள் சட்ட நிதியங்கள் இவை என்பதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உதாரணமாக அந்த நிதியங்களை சொல்ல முடியுமா என்று கேட்கப்பட்டால், இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிதியங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிதானே? இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிதியங்கள் லோகோர் சீமாட்டு நிதியம், வேலை நிறுத்தங்கள், கலவரம், சிவில் பிரச்சனை மற்றும் பயங்கரவாதம் தொடர்பான நிதியம், தேசிய காப்புறுதி பொறுப்பு நிதியம் NITF என்று நினைக்கிறேன், ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம், சிரம வாசனா நிதியம், தேசிய சுகாதார அபிவிருத்தி நிதியம், சிறுநீரக நிதியம், தேயிலை சக்தி நிதியம், கப்ருக நிதியம், அரச சேவைகள் ஓய்வூதியர்களின் நம்பிக்கை பொறுப்பு நிதியம், புத்த சாசன நிதியம், பௌத்த புத்தெழுச்சி நிதியம், வரையறுக்கப்பட்ட திறன்கள் அபிவிருத்தி நிதியம், உள்நாட்டு கடன் மற்றும் அபிவிருத்தி நிதியம், புத்தாக்குனர் நிதியம், துருசவிய நிதியம், மத்திய கலாசார நிலையம் என்பவற்றுக்கான நிதியங்கள். இவை ஏற்கனவே சொல்லப்பட்ட நிதியங்களுக்கான உதாரணங்கள். நிதிய ஒதுக்கீடுகள் அவை ஒவ்வொன்றுக்கும் சட்டம் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேண்டாம். இது நியதி சட்ட நிதியங்களுக்கு தெரிந்து வச்சிருக்கக்கூடிய உதாரணங்கள். இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக நீங்கள் பார்த்து கொண்டால் போதுமானது. அப்போ இந்த பாருங்கள், இதில் என்ன பார்த்துருக்கிறோம்? இப்போ நாங்கள் விசேட நியதி சட்ட நிதியங்கள் எவை என்று சொல்லி பார்த்துட்டோம். இனி எங்கள்கிட்ட யாராவது கேட்பார்களாக இருந்தால் நாங்கள் விசேட நியதி சட்ட நிதியங்களில் ஒரு புள்ளியும் சேதாரம் இல்லாமல் அப்படியே எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பாருங்க, 3வது நிதி ஒழுங்கு விதியினுடைய 5வதும் இறுதியுமான பிரிவு
முற்பண கணக்கு முயற்சிகள் தொடர்பானது. இந்த முற்பண கணக்கு முயற்சிகள் என்றால் என்ன என்று சொல்லி எங்கள்கிட்ட ஒரு வரைவிலக்கணம் இருக்குதா? எங்களுக்கு தெரியுமா? முற்பண கணக்கு முயற்சிகள் என்றால் என்ன என்று சொல்லி நாங்கள் படித்து வச்சிருக்கிறோமா? எங்களுக்கு தெரிய வேணும். என்ன முற்பண கணக்கு முயற்சிக்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்ல தெரிய வேணும். இந்த பகுதி கட்டாயம். அடுத்தது முற்பண கணக்கு முயற்சிகள் தொடர்பான அறிமுகம், அதை பற்றிய உதாரணம், இந்த விடயங்கள் தொடர்பாக கேட்கப்பட்டால் அதை நாங்கள் பதில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். இப்போ இதையும் உள்ளடக்கிறதாக நாங்கள் ஒரு இந்த முற்பண கணக்கு முயற்சிகள் தொடர்பில் முழுசாக பார்த்து விடுவோமே. சரியா? அந்த பகுதியை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டு பேசுகிறேன். சரி, அப்போ கவனிங்க, முற்பண கணக்கு முயற்சிகள் என்றால் என்ன? முற்பண கணக்கு முயற்சிகள் என்றால் என்ன? நாங்கள் முதல்ல சொல்லுவோம். முற்பண கணக்கு முயற்சிகள் பொதுத்துறை செயலியினால் வழங்கப்பட்ட முற்பணத்தை அடிப்படையாக கொண்டு அரசாங்க அமைச்சுக்கள் திணைக்களங்களினால் முன்னெடுக்கப்படுகின்ற விசேட செயற்பாடுகள் முற்பண கணக்கு செயற்பாடுகள் என அழைக்கப்படுகிறது. பொதுத்துறை செயலியினால் வழங்கப்பட்ட முற்பணத்தை அடிப்படையாக கொண்டு அரசாங்க அமைச்சுக்கள் திணைக்களங்களினால் முன்னெடுக்கப்படும் விசேட செயற்பாடுகள் முற்பண கணக்கு செயற்பாடுகள் என அழைக்கப்படுகிறது. இவை அரசாங்க ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற முற்பண கடன்கள், களஞ்சிய சாலைகளின் முகாமித்துவம், வணிக நோக்கமுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான வர்த்தகம் போன்றவற்றை உள்ளடக்குகிறது. இவற்றுக்கான மதிப்பீடு, அரசாங்கத்தின் முற்பண கணக்கு முயற்சிகளுக்கான நிதி, அவற்றுக்கான ஒதுக்கீடுகள் அல்லது ஏற்பாடுகள் பொது மதிப்பீடுகளுக்கு புறம்பாக காட்டப்படுகிறது. பொதுவான மதிப்பீடுகளுக்கு தனியான ஒரு அட்டவணையாக இது காட்டப்படும். சரிதானே? முற்பண கணக்கு முயற்சிகள் தொடர்பாக ஆண்டு மதிப்பீடுகளில் தனியான ஒரு அட்டவணையாக காட்டப்படும். இப்போ நாங்கள் முற்பண கணக்கு முயற்சிகளுக்கு வரைவிலக்கணம் சொல்லிட்டோம். அடுத்தது முற்பண கணக்கு முயற்சிகளுக்கான நிதி ஏற்பாடுகள் பொது மதிப்பீடுகளுக்கு புறம்பாக தனியான ஒரு அட்டவணையினால காட்டப்படும். ஒவ்வொரு முற்பண கணக்கு முயற்சிக்குமான வருமான செலவு திட்டம் அல்லது வரவு செலவு திட்டம் தனித்தனியாக காட்டப்படும். அவ்வளவு சொன்னால் தனித்தனியாக காட்டப்படுகிறது. முற்பண கணக்கு முயற்சிகளுக்கான உதாரணங்களும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க. முற்பண கணக்கு முயற்சிகள் தொடர்பான உதாரணங்களை அவர்கள் கேட்பார்கள் இருந்தால் நாங்கள் முற்பண கணக்கு முயற்சிகளுக்கு முற்பண கணக்கினுடைய வகைகள் என்பதன் பேரில் உற்பத்தி முற்பண கணக்கு, அபிவிருத்தி முற்பண கணக்கு, வியாபார முற்பண கணக்கு, களஞ்சிய பொருள் முற்பண கணக்கு, அரசாங்க கூட்டுத்தாபனங்களுக்கான முற்பணங்கள், அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கான முற்பணங்கள், நானாவித முற்பண கணக்கு. இந்த வகைகள் முற்பண கணக்கு வகைகள் என்பதாக இருக்கும். இது நிதி ஒழுங்கு விதி 15 காட்டப்படுகிறது. 15(5) பிரிவில் இது இருக்கு. முற்பண கணக்கு வகைகள் இதுவும் தெரிஞ்சிருக்க. இது தனியாக கேட்கலாம். 2 புள்ளிகளுக்கு 4 புள்ளிக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல முற்பண கணக்கு முயற்சிகளினுடைய எல்லைகள், அதாவது இந்த ஆண்டு மதிப்பீடுகளில் அவற்றுக்குரிய எல்லைகள் காட்டுவார்கள். முற்பண கணக்கு முயற்சிகள் தொடர்புற்ற மதிப்பீடுகள் 4 வகையான எல்லைகளை கொண்டிருக்கும். இது தெரிந்தவர்கள் என்ன கோபிச்சு கொள்ளக்கூடாது. நான் என்ன போல ஆக்களுக்காக சொல்லுகிறேன். என்னளவு விளக்கமுள்ளாக்கள் தினம் தானே, அவைக்காக சொல்லுகிறேன். நீங்கள் கோபிச்சு கொள்ளக்கூடாது. இந்த முற்பண கணக்கு முயற்சிகளினுடைய 4 எல்லைகளும் என்ன என்றால், இப்போ இப்படி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பிள்ளைகிட்ட திருவிழாவுக்கு போய்களை அப்பா சொல்லிவிடுது. சரிதானே? தயவு செய்து சாப்பிடாம இருக்காது. 10 இடியப்பம் என்றாலும் சாப்பிடு. 10 இடியப்பம் என்றாலும் சாப்பிடு. இது ஒன்று. சரிதானே? அடுத்தது, தயவு செய்து ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே செலவழிச்சு போடாது. அவனை யார்கிட்டையாவது கடன் வேண்டுவான். காண்றாக்கள் மாமா, அங்கிள், ஆண்டி அண்ட் எல்லார்கிட்டையும் காசு வேண்டி போடும். அப்போ சொல்கிறார், கடைசி 10,000 ரூபாய்க்கு மேலே செலவழிச்சு போடாது. யார்கிட்டையும் கடன் வேண்டுறது
இந்த காசு உனக்கு இப்போ 3000 ரூபா தந்து விட்டுருக்கேன், 7000 ரூபாய்க்கு மேலே ஒரு தடவையும் கடன் வேண்டிடாது. அதுக்கும் கடன் கொடுக்குறேன்டா கூட பரவாயில்ல, 1000 ரூபாய்க்கு மேலே கொடுத்துடாது. சரி, இதில் 3 விஷயங்கள் உச்ச இல்லை. 10,000 ரூபாய்க்கு மேலே செலவழித்து போடாத, 7000 ரூபாவுக்கு மேலே கடன் வேண்டி போடாது, 1000 ரூபாவுக்கு மேலே கடன் கொடுத்துடாது. இது 3ம் செலவினத்தின் உச்ச எல்லை. 10,000 ரூபாவுக்கு மேலே செலவழிச்சிடாது. பற்று மீதிகளின் உச்ச எல்லை 1000 ரூபாவுக்கு மேலே கடன் கொடுத்துடாது. பொறுப்புகளின் உச்ச எல்லை 3000 ரூபாவுக்கு மேலே கடன் வேண்டி போடாது. 7000 ரூபாவுக்கு மேலே கடன் வேண்டி போடாது. சரிதானே? கடைசி இந்த வேண்டாலும் சம்பாதிச்சு கொள்ளும். இப்போ சொல்லுவாங்க, என்னடா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா இருந்தாலும் உழைக்க மாட்டியா, ஒரு 500 ரூபா உழைக்க மாட்டியா? ஆக குறைஞ்சது இந்த வருஷத்தில் இவ்வளவு வேண்டாலும் நீங்கள் வருமானமாக காட்டிடுங்க. கணக்குகளில் வரவு வைத்த பெறுகைகளின் குறைந்த எல்லை. இந்த 4 எல்லைகள் முற்பண கணக்குகள் தொடர்பான அட்டவணை, அது 3வது அட்டவணையாக இருக்க வேணும். நாங்கள் அட்டவணை வாக்கைக்கு பார்ப்போம். 6வது நிதி ஒழுங்கு விதியில் அதை பற்றி அழகாக பார்ப்போம். முற்பண கணக்குகள் தொடர்பான மதிப்பீடுகள் 4 வகையான எல்லைகளை கொண்டிருக்கும். 1, செலவு செய்யக்கூடிய ஆகக்கூடிய தொகை செலவினத்தின் உச்ச எல்லை. 2வது, கடன் வழங்கக்கூடிய ஆகக்கூடிய தொகை பற்று மீதிகளின் உச்ச எல்லை. 3வது, கடன் படக்கூடிய ஆகக்கூடிய தொகை பொறுப்புகளின் உச்ச எல்லை. 4வது, ஆக குறைந்த அளவில் சம்பாதிக்க வேண்டிய வருமானம், கணக்குகளில் வரவு வைத்த பெறுகைகளின் குறைந்த எல்லை. இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக முற்பணம் தொடர்பில் எந்த கேள்வி கேட்டாலும் நாங்கள் இனி அஞ்ச மாட்டோம். சரிதான்? நான் 3வதும் நிறைவானதுமான நிதி ஒழுங்கு விதி நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த 3 நிதி ஒழுங்கு விதிகள்லாம் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். சரிதானே? நிதி ஒழுங்கு விதி 3, செலவினங்களை திட்டமிடுதல். அதனுடைய 1வது பிரிவில் பெரிய அளவுக்கு உங்கள்கிட்ட கேள்வி ஒன்றும் வாரதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுவரையில் நடந்த பல கடந்த கால வினாத்தாள்களில் நாங்கள் பார்த்தது, இதன் கீழே இருக்கக்கூடிய ஏனைய பிரிவுகள் கேட்கப்பட்டிருக்குது. 1வது, இதன் 2ஆம் பிரிவு சம்பந்தப்பட்ட கேள்வியை பார்க்குறோம். கருத்திட்டத்தை திட்டமிடுதல் மற்றும் அங்கீகரித்தல் ஆகிய நோக்கங்களுக்காக கருத்திட்டங்கள் எவ்வாறு வகுப்பீடு செய்யப்படுகின்றன? வகுப்பீடு என்கிறது கிளாசிஃபிகேஷன் என்கிற ஆங்கில வார்த்தைக்கு சமம். சரிதானே? வகுப்பாக்கம் செய்யப்படுகிறது. உங்களுக்கு பரீட்சையில் ஏதேனும் சொற்களுக்கு நெருக்கீடு தோன்றுமாக இருந்தால், மொழிபெயர்ப்பு சார்ந்த குறைபாடு இருக்குமாக இருந்தால், நீங்கள் பரீட்சை மண்டபத்தில் இருக்கிற பரீட்சை மேற்பார்வையாளரிடம் அந்த பரீட்சை வினாத்தாளுக்கான ஆங்கில மொழி மூல வினாத்தாளை தரும்படி கேட்கலாம். அதற்கு உங்களுக்கு உரித்து உண்டு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அன்னைக்குள்ள நீங்கள் எல்லாம் ஏஓ அப்படி வேலை செய்கிறாக்களே, அதுக்கு சமமான பதவிகளில் இருப்பவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மற்ற இன்னொன்று, யாராவது இஸ்லாமிய சகோதரிகள் இருந்தால் இந்த முகத்தை மூடி, தலையை மூடி துப்பட்டா போடுறது சர்வ நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும். எந்த காரணம் கொண்டும் போட்டுறாதீங்கோ. உங்களுடைய பரீட்சை தொடர்பான பொது அறிவித்தல்களில் இருக்குது, பரீட்சைக்கு தோற்றுகிற எந்த ஒரு நபரும் 2 காதுகளும் வெளித்தெரியக்கூடியபடி பரீட்சை மண்டபத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அப்படி அமர்ந்திருக்காவிட்டால் அவருக்கு எந்த முன்னறிவித்தலும் கொடுக்க தேவையில்லை. பரீட்சை விதிமீறலாக கருதி உடனடியாக பரீட்சை மண்டபத்திலிருந்து அகற்றப்படுவதோடு பொதுவான நிபந்தனைகளின் கீழாக அவருக்கு உரிய ஒழுக்காற்று நடவடிக்கையை எடுக்கலாம். யாராவது இஸ்லாமிய சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு சொல்லிவிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சார்கள் இருந்தால் அப்படி செய்து போடக்கூடாது. பரீட்சைகள் தொடர்பான பொது அறிவித்தலை அது திரும்ப திரும்ப போடுறாங்க. முக்கியமான பரீட்சைகளில் நானும் நீங்களும் பேசிக்கொண்டிருக்க இந்த மொழி மூலத்தில் நீங்கள் ஒரு உயர்நிலைக்கு போகிறது எல்லாருக்கும் விருப்பம் இல்லை. நான் இந்த நாட்டில் இனவாதம் இல்லை என்று பொதுவாக உங்களை வச்சு கொண்டு போய் சொல்லக்கூடாது தானே. அதுக்காக இனவாதம் மட்டும்தான் இருக்குன்னு நான் சொல்லலை. அதை பற்றி ஒரு அபிப்பிராயம் என்னட்ட இல்லை. இருக்கணும்னு சொல்லலை, இல்லை என்றும் சொல்லலை. ஆனால் இந்த நடைமுறை ஒன்று இருக்கு, அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சரி, நான் இதுக்குள்ளே வருகிறேன். கருத்திட்டத்தை திட்டமிடுதல் மற்றும் அங்கீகரித்தல் நோக்கத்துக்காக கருத்திட்டங்கள் 3 வகையாக வகுப்பீடு செய்யப்படுகிறது. 1வது, துறைசார் கருத்திட்டங்கள். துறைசார் கருத்திட்டங்கள் செக்டோரல் ப்ராஜெக்ட் என்று சொல்லுவாங்க. சரிதானே? இது 1வது விடயம். இது பல வருட காலம், குறிப்பாக 5 வருடங்கள், பொதுவாக 5 வருடங்கள்.
பல வருட காலங்கள் நீளுகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டமாக இருக்கும். முதலாவது விடயம், துறைசார் கருத்திட்டங்கள் என்பது பல வருடங்கள் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்படுகிற நிகழ்ச்சி திட்டங்களாக இருக்கும். இரண்டாவது, விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சினால் அல்லது திணைக்களங்களினால் தேசிய திட்டமிடல் திணைக்களம், அது எங்க இருக்குது? திரைசேரியினுடைய ஒரு திணைக்களம். தேசிய திட்டமிடல் திணைக்களத்தின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டல், மேற்பார்வை, உதவி பெற்று தயாரிக்கப்படுகிறது. மூன்றாவது, இருகட்ட அங்கீகார முறையில் இது அங்கீகரிக்கப்பட வேண்டும். இருகட்ட அங்கீகார முறையில், அதாவது பூர்வாங்க அங்கீகாரம், இறுதி அங்கீகாரம் என்பவற்றுக்காக தேசிய திட்டமிடல் திணைக்களம், அபிவிருத்தி செயலாளர்களின் குழு ஆகியோருக்கு ஊடாக அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டு இருகட்ட அங்கீகாரம் பெறப்பட வேண்டும். இருகட்ட அங்கீகாரம் என்றால் ஆரம்பத்தில் கொள்கை அளவில் அனுமதிப்பது, பின்னர் முழுமையான திட்ட வரைவினை, அதுக்குரிய எஸ்டிமேட்டை அங்கீகரிப்பது என்று இப்போதைக்கு விளங்கிக் கொள்ளுங்க. இவ்வளவு எழுதினா காணும். சரிதானே? அப்போது முதலாவது துறைசார் கருத்திட்டம். 3 கருத்திட்டம் இருக்கு. இப்போ துறைசார் கருத்திட்டம், துறை சார்ந்த கருத்திட்டங்கள் பல வருட நிகழ்ச்சி திட்டங்களாக பொதுவாக 5 வருடம், அதை விட கூடவும் இருக்கலாம், 5 வருடங்களாக இருக்கும். இரண்டாவது, விடய அமைச்சு அல்லது திணைக்களங்களால் தேசிய திட்டமிடல் திணைக்களத்தின் ஆலோசனையும் மேற்பார்வை வழிகாட்டல் பெற்று தயாரிக்கப்படுகிறது. மூன்றாவது, இருகட்ட அங்கீகார முறையில் தேசிய திட்டமிடல் திணைக்களம், அபிவிருத்தி செயலாளர்களின் குழு என்பவற்றுக்கு ஊடாக அமைச்சரவையிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அங்கீகாரம் பெறப்படுதல் வேண்டும். அடுத்தது பாரிய கருத்திட்டங்கள், பெரிய கருத்திட்டங்கள். சரிதானே? இது தொடக்க செலவு 10 மில்லியன் ரூபாவுக்கு குறையாதது. இதில் ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பில் சின்ன குறைபாடு ஒன்று இருக்குது. இந்த பகுதியை நான் வேறு மாதிரி தான் சொல்ல போகிறேன், நீங்கள் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. புத்தகத்தை எழுதுகிறவர்களும் இதில் இருக்கிற மாதிரியே எழுதுகிறார்கள். ஏன் தேவையில்லாமல் முரண்படுவான், அப்படியே சாப்பாட்டுக்கு முன்பின் பாடமாகி சோதனை கடதாசியில் சத்தி எடுத்து விடுவோம் என்கிற நல்ல நோக்கம். சரி, அதை விடுவோம். அப்போ பெரிய கருத்திட்டங்கள் என்பது அதனுடைய மூலதன செலவினம் எவ்வளவு இருக்கும்? 100 லட்சம் ரூபாய் அல்லது 10 மில்லியன் ரூபாய். சரிதானே? 10 மில்லியன் ரூபாய், 1 கோடி என்று வச்சுக்கொள்ளலாம் வேணும். அதனுடைய ஆண்டு பராமரிப்பு செலவு, அதாவது மீண்டு வரும் ஆண்டு பராமரிப்பு செலவு 500,000 ரூபாவை விஞ்சாத கருத்திட்டம் என்று சொல்லப்பட்டிருக்குது. இது 500,000 ரூபாவுக்கு மேற்பட்டதாக இருக்கும். பெரிய கருத்திட்டங்கள் என்றது இந்த 2 எல்லைகளையும் தான் சொல்றாங்க. அதனுடைய மூலதன செலவு, அதாவது தொடக்க செலவு 100 லட்சம் ரூபாய், அதில் 10 மில்லியன் ரூபாய், 1 கோடி ரூபாய். சரிதானே? அது குறையாதது. ஆண்டு தொழிற்பாட்டு பராமரிப்பு செலவு 500,000 ரூபாவுக்கு குறையாதது, அல்ல 5 லட்சம் ரூபாவுக்கு மேற்பட்டதாக இருக்கும். இரண்டாவது, இந்த கருத்திட்டங்கள் இருகட்ட அங்கீகார நடைமுறையினூடாக நிறைவேற்றப்பட வேண்டும். சரிதான்? இது பெரிய கருத்திட்டங்கள் இருகட்ட அங்கீகார நடைமுறையினூடாக நிறைவேற்றப்பட வேண்டும். துறைசார் கருத்திட்டத்தின் உள்ளீடாக பெரிய கருத்திட்டம் ஒன்று இருக்குமாக இருந்தால், பெரிய கருத்திட்டம் துறைசார் கருத்திட்டத்தின் உள்ளூர் ஒன்றாக இது அமைந்திருக்குமாக இருந்தால், அது அமைச்சரவையின் பூர்வ அங்கீகாரத்தை பெற்றதாக ஏற்றுக்கொள்ளப்படும். சரி, அந்த அளவுக்கு நாங்கள் போக வேண்டாம். இந்த 3 விடயத்தையும் சொல்லுவோமே. ஒன்று, பெரிய கருத்திட்டம் என்றது தொடக்க செலவாக அல்லது மூலதன செலவாக 10 மில்லியன் ரூபாவுக்கு குறையாத பெறுமதியையும், ஆண்டு தொழிற்பாட்டு செலவாக அதனுடைய பராமரிப்பு செலவாக 5 லட்சம் ரூபாவுக்கு மேற்பட்ட பெறுமதியையும் கொண்ட கருத்திட்டமாகும். இது இருகட்ட அங்கீகார நடைமுறையின் ஊடாக அங்கீகாரம் பெறப்பட வேண்டும். இவை தேசிய திட்டமிடல் திணைக்களம், மத்திய சுற்றாடல் அதிகார சபை போன்றவற்றின் ஆலோசனை வழிகாட்டலுக்கு அமைவாக தயாரிக்கப்படும்.
மூன்றாவது சிறிய கருத்திட்டங்கள். இங்கே தான் அந்த எல்லையை நாங்கள் சொல்லுகிறோம். இது 10 மில்லியன் ரூபாவுக்கு குறைவாகவும் தொழிற்பாட்டு பராமரிப்பு செலவு ஆண்டுக்கு 500,000 ரூபாய் 5 லட்சம் ரூபாவுக்கு குறைவாகவும் உள்ளது. இப்போ இதில் இருந்து உங்களுக்கு பெரிய கருத்திட்டம் வழங்கி இருக்கும். இதுக்கு மேலே போனால் பெருசு, கீழே வந்தால் சின்னது. 10 மில்லியன் ரூபாவுக்கு மேலேயும் 5 லட்சம் ரூபாவுக்கு மேலேயும் அதனுடைய மூலதன செலவும் தொழிற்பாட்டு செலவும் ஆண்டு தொழிற்பாட்டு செலவும் இருந்தால் பெரிய கருத்திட்டம். 10 மில்லியன் ரூபாவுக்கு குறைவாகவும் பராமரிப்பு செலவு 500,000 அல்லது 5 லட்சம் ரூபாவுக்கு குறைவாகவும் உள்ள கருத்திட்டங்கள் சிறிய கருத்திட்டங்கள் என்று சொல்லப்படுகிறது. இது கட்டாயமாக இருகட்ட அங்கீகார முறையினூடாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. அப்படி நிறைவேற்றப்படக்கூடாது இல்லை, கட்டாயமானது அல்ல. இருகட்ட அங்கீகார நடைமுறையின் கீழ் நிறைவேற்றப்பட வேண்டியது கட்டாயமானது அல்ல. கேட்கப்பட்டால் இந்த 3 விஷயத்துக்கும் 8 புள்ளி தாராளமாக தருவினார். யோசிக்க தேவையில்லை. திட்டமிடுதல் அங்கீகரித்தல் நோக்கத்துக்காக கருத்திட்டங்கள் எவ்வாறு வகுப்பீடு செய்யப்படுகின்றன என்று சுருக்கமாக கேட்டால் அதில் 2 புள்ளி தான் தருவார். அதை விளங்கப்படுத்த சொல்லி கேட்டால் 8 புள்ளிகளை தருவார். இப்போ நாங்கள் புள்ளியை பார்த்து அதுக்கு ஏற்றபடி எழுதணும். பிறகு எஃப்ஆர் புக்கை அப்படியே எழுதி போட்டு வரையில இதுக்குள்ளே தான் விட கிடக்குது, கண்டுபிடிச்சு எழுது. சரியா? அடுத்தது முக்கியமான 2 விடயங்கள் பார்த்துட்டு நான் நிறைவு செய்கிறேன். கருத்திட்டத்தை திட்டமிடுகின்ற படிமுறைகள். நான் 10 நிமிஷம் பிந்தி தொடங்கினபடியாக 10 நிமிஷம் பிந்தி முடிப்பேன். கருத்திட்டத்தை திட்டமிடுகின்ற படிமுறைகள். இனங்காணுதல் என்கிறது தொடர்புடைய திணைக்களம் அல்லது நிறுவனம் நிதி வழங்குனர்களுடைய உதவியோடு கருத்திட்டம் ஒன்றை அடையாளம் காண்பதாக இருக்கும். பூர்வாங்க மதிப்பீடு என்கிறது அதனுடைய ஆரம்ப சாத்திய வள ஆய்வுகளை செய்வது. இந்த கருத்திட்டம் சாத்தியமானதா, செய்யக்கூடியதா, அவசியமானதுதானா என்பது பூர்வாங்க மதிப்பீடு. அடுத்தது அதுக்குரிய படிவத்தில் ஆரம்ப அங்கீகாரம் பெறுவதற்கான படிவத்தில் அது தொடர்பான பரமட்டான மதிப்பீடுகள் செய்யப்பட்டு அபிவிருத்திக்கான செயலாளர் குழு மற்றும் தேசிய திட்டமிடல் திணைக்களம் என்பவற்றுக்கூடாக அமைச்சரவைக்கு கொடுப்பார்கள். அமைச்சரவை அப்போது கொள்கை அளவில் அதை ஏற்றுக்கொள்ளும். கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்வது தான் பூர்வாங்க அங்கீகாரம் அல்லது கொள்கை அளவிலான அங்கீகாரம், கோட்பாட்டு அளவிலான அங்கீகாரம் அல்ல. அதற்கு பிறகு அதை இறுதி அங்கீகார படிவத்தில் அதனை தயாரிப்பார்கள். இறுதி அங்கீகார படிவத்தில் தயாரித்து தேசிய திட்டமிடல் திணைக்களத்துக்கு கொடுப்பார்கள். அது ஒரு முழுமையான மதிப்பீடாக மாறும். கம்ப்ளீட் எஸ்டிமேட் ஒன்று செய்யப்படும். அவ்வாறு செய்யப்பட்டு திரும்பவும் அபிவிருத்தி செயலாளர்கள் குழு மற்றும் தேசிய திட்டமிடல் திணைக்களம் என்பவற்றின் ஊடாக அமைச்சரவைக்கு அது சமர்ப்பிக்கப்படும். இப்படி சமர்ப்பிக்கப்பட்டு அமைச்சரவை ஒரு கருத்திட்டத்தை அங்கீகரிச்சுட்டு தந்தால் உடனே பட்ஜெட்டில் சேர்க்கிறீங்கள, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பண்ண நினைக்கிறேன். சரிதானே? அது பொது முதலீட்டு நிகழ்ச்சி திட்டம் என்கிற ஒரு ரிவால்விங் பிளானில் கொண்டு வச்சிருப்பாரு. அது ஒரு 3 வருஷ ரிவால்விங் பிளான் உண்டு. அதில் கொண்டு ஒரு லிஸ்ட், அந்த லிஸ்ட்டில் இருந்து தான் தூக்கி ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டுக்கு கொண்டு போகிறது. பொது முதலீட்டு நிகழ்ச்சி திட்டத்தில் வச்சிருந்துட்டு ஒவ்வொரு ஆண்டிலையும் மதிப்பீடு தயாரிக்கிற போது, ஆண்டு மதிப்பீடு தயாரிக்கும் போது அல்லது வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கிற போது பொது முதலீட்டு நிகழ்ச்சி திட்டத்தில் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற திட்டங்களில் கொஞ்சத்தை தூக்கி அப்படியே வரவு செலவு திட்டத்துக்குள்ளே சேர்க்கிறது. அதுக்கு பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார்கள். திருப்பி மதிப்பீடு செய்கிறேன் எஸ்டிமேஷன் அல்ல, இவாலுவேஷன். அந்த கருத்திட்டத்தினுடைய இலக்குகள் அடையப்பட்டதா, அதனுடைய உடனடி இலக்குகள், நடுத்தர கால விளைவுகள், நீண்ட கால விளைவுகள் என்று சொல்லி இந்த மிஷன் கோல் என்ற மாதிரியாக, சரிதானே, கோல் மிஷன் டொப்புக்கு போகிற மாதிரியாக அது அடையப்பட்டதா என்று மதிப்பிடுவார்கள். இது விரும்பியோ விரும்பாமலோ கொஞ்சம் நீங்கள் பாடமாக்கத்தான் வேணும். கருத்திட்டத்தின் திட்டமிடல் கட்டங்கள் என்று சொல்லி கேட்கப்படுமாக இருந்தால் இந்த 10 கட்டங்களையும் நீங்கள் பாடமாக்கித்தான் வச்சிருக்கணும். நான் விளங்கப்படுத்திட்டேன். ஆனாலும் ஒரு கலதை சொல்லி பார்க்க வேணும். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லி பார்க்கலாம். அலுவலகத்தில் 2 பேர் சோதனை எழுதுறீங்கன்னா கொஞ்சம் ஓய்வு நேரம் கிடைச்சால் மற்ற ஆளையும் கூப்பிட்டு எங்கள் கருத்திட்டத்தின் திட்டமிடல் படிமுறைகளை சொல்லும் பார்ப்போம். மற்றது தயவு செய்து நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த புத்தகத்தை வச்சுக்கொண்டு இப்படியே படித்து இப்படியே சொல்லி பார்த்து மண்ணா போயிடாது. திட்டமிடல் படிமுறைகள் என்று போட்டுட்டு 10 என்று எழுதுங்க. இந்த புத்தகத்தில் எங்கே அது இருக்குது?
9ஆம் பக்கத்தில் இருக்குது. எஃப்ஆர் 9ஆம் பக்கம் என்று குறித்து வச்சிருங்க. சொல்லி பாருங்க. ஞாபகம் வரை இல்லையா அப்போ அதை தட்டி பாருங்க. மறுபடி இதே பார்த்து கேள்வியும் படையும் படிச்சு கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளவுதான். வேற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு A4 பேப்பர் எடுத்து 2ஆம் அடிச்சு போட்டு தலைப்பு போடுங்க. அதுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த பாயிண்ட்ஸின் எண்ணிக்கை எழுதுங்க. 5 பாயிண்ட்ஸ், 4 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்ஸ் என்று எழுதுங்க. சரிதானே? அப்படி எழுதுனீங்க என்றால் உங்களுக்கு அதை 5 பாயிண்ட்ஸும் ஞாபகம் வரையில 4 தான் வருது. உடனே தட்டி பாருங்க. இனி அந்த 4 மறந்தாலும் ஞாபகம் வராத 5ஆவது மறக்கவே மறக்காது. சரி, இப்போ இந்த இருகட்ட அங்கீகார முறையினுடைய படிமுறைகளையும் கேட்பார்கள். 3வது பகுதி 2வது கேள்வியாக சொல்லுகிறேன். ஏற்கனவே சொன்ன விஷயம் தானே, அந்த மேலே சொல்லப்பட்டது தான் விளக்கமாக. இருகட்ட அங்கீகார முறை அது அமைச்சரவையோடு அங்கீகரிக்கப்படுகிறதோடு சரி. இந்த பூர்வாங்க இனங்காணல்ல தொடங்கி இறுதி அங்கீகாரம் வழங்கப்படுகிற வரையான இந்த படிமுறைகளை தான் அவர்கள் கேட்கிறார்கள். இருகட்ட அங்கீகார முறை கீழே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. நான் ஒரு காலம் உங்களுக்கு அதை மேலோட்டமாக சொல்லிக்கிட்டு போவேன். இருகட்ட அங்கீகார நடைமுறை என்றால் என்ன என்று கேட்பார்களாக இருந்தால் நீங்கள் முதல் சொல்ல வேணும். தொடக்க நிலை அங்கீகாரம், இறுதி நிலை அங்கீகாரம் ஆகிய 2 கட்டங்களாக அங்கீகரிக்கப்படுவது இருகட்ட அங்கீகார நடைமுறை எனப்படுகிறது. கருத்திட்டங்கள் அமைச்சரவையினால் தொடக்க நிலை அங்கீகாரம் அல்லது பூர்வாங்க அங்கீகாரம், இறுதி நிலை அங்கீகாரம் என, அல்லது தொடக்க நிலை அங்கீகாரத்தை கோட்பாட்டு ரீதியான அங்கீகாரம், பூர்வாங்க அங்கீகாரம் எப்படியோ பயன்படுத்தலாம். நாங்கள் இதில் இருக்கிற மாதிரி எழுதுவோம். கருத்திட்டங்களின் அங்கீகார நடைமுறை என்பது தொடக்க நிலை அங்கீகாரம், இறுதி நிலை அங்கீகாரம் ஆகிய 2 கட்டங்களுக்கு ஊடாக அனுமதிக்கப்படுவதை இது குறிப்பிடுகிறது. இதன் படிமுறைகளாக முதலாவது, தொடர்புடைய நிறுவனம் அல்லது அமைச்சு நிதி வழங்குனர்களுடைய அனுசரணையோடு கருத்திட்டத்தை இனங்கண்டு ஆரம்ப சாத்தியவள அறிக்கையை தயாரிக்கிறது. 2வது, ஆரம்ப சாத்தியவள அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தொடக்க நிலை அங்கீகார படிவத்தில் கருத்திட்டம் தொடர்பான விடயங்கள் தயாரிக்கப்பட்டு தேசிய திட்டமிடல் திணைக்களம், அபிவிருத்தி செயலாளர்கள் குழு ஆகியோருடன் சமர்ப்பிக்கப்படும். யார் சமர்ப்பிக்கும்? தொடர்புடைய அமைச்சு. முன்னிலை சாத்தியவள அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தொடர்புடைய அமைச்சு கருத்திட்டத்தினை தொடக்க நிலை அங்கீகார படிவத்தில் தயாரித்து தேசிய திட்டமிடல் திணைக்களத்திடமும் அபிவிருத்தி செயலாளர்கள் குழுவிடமும் சமர்ப்பிக்கும். 3வது, தேசிய திட்டமிடல் திணைக்களம் தொடக்க நிலை மதிப்பீடு ஒன்றை செய்து, அதான் நாங்கள் பார்த்தோம் ஆரம்ப மதிப்பீடு ஒன்றை செய்து அபிவிருத்தி செயலாளர் குழுவுக்கு அந்த அறிக்கையை கொடுக்கும். 2 பேர்கிட்டையும் கொடுப்போம். தேசிய திட்டமிடல் திணைக்களத்திட்டையும் அபிவிருத்தி செயலாளர்கள் குழுவிடமும் கொடுப்போம். இப்போ திட்டமிடல் திணைக்களம் அதுக்கு ஒரு எஸ்டிமேட் ஒன்று செய்து அபிவிருத்தி செயலாளர் குழுவுக்கு கொடுக்கும். அபிவிருத்தி செயலாளர் குழு சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கள் எல்லாரோட்டையும் தேவையான விஷயங்களை கேட்டு பெற்று தொடக்க நிலை அங்கீகாரத்துக்கு அமைச்சரவைக்கு சிபாரிசு செய்யும். அமைச்சரவை தொடக்க நிலை அங்கீகாரத்தை வழங்கினால் அந்த சாத்தியவள அறிக்கை தொடர்புடைய அமைச்சுக்கு கிடைக்கும். தேவையென்றா வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்துக்கும் அனுப்பப்படும்ன்றாங்க. வெளிநாட்டு காசுல செய்கிறதாக இருந்தால் சரி. நீங்கள் இப்போ சாத்தியவள அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றால் அங்கீகரிக்கப்பட்ட ஆரம்ப சாத்தியவள அறிக்கை அமைச்சுக்கு கொடுக்கப்படும். அதன் பின்னர் தொடர்புடைய அமைச்சு முழுமையான சாத்தியவள ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு அதனோடு தொடர்புடைய கருத்திட்டத்தை இறுதி அங்கீகார படிவத்தில் தயாரித்து அபிவிருத்தி செயலாளர் குழுவிட்ட கொடுக்கும். அபிவிருத்தி செயலாளர் குழு, தேசிய திட்டமிடல் திணைக்களம் 2 பேருக்கும் கொடுக்கும். அந்த இறுதி மதிப்பீட்டை, இப்போ ஆரம்ப மதிப்பீடு செய்த போல இறுதி மதிப்பீட்டை தேசிய திட்டமிடல் திணைக்களம் தயாரித்து அபிவிருத்தி செயலாளர் குழுவுக்கு சமர்ப்பிக்கும். அபிவிருத்தி செயலாளர் குழு தன்னுடைய பரிந்துரைகளோடு தன்னுடைய சிபாரிசோடு அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்க அமைச்சரவை அதனுடைய இறுதி அங்கீகாரத்தை வழங்கும். இப்போ இந்த இறுதி அங்கீகாரம் வழங்குகிற இந்த படிமுறை 6 கட்டங்களாக நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கு. இந்த 6 கட்டம்னு சாதாரணமாக உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன். சரிதானே? 8 கட்டங்களாக 8 கட்டங்களாக விளங்கப்படுத்திட்டு திருப்பி ஒருக்கா படிச்சுக்கணும். சுருக்கமாக நான் சொன்ன மாதிரி வார்த்தைகள், இதில் இருக்கிற வார்த்தைகளுக்குள்ளே சிக்கப்பட்டு போவாங்க. எட்டி கிடக்கக்கூடிய உயரத்தை தவண்டிலிருந்து தலையாளர்கள் தள்ளி கொண்டு மினைக்கிடக்கூடாது. சில பேர் நாங்கள் என்னது எட்டி கிடக்கக்கூடியதாக இருந்தாலும் இல்லைன்னு நாங்கள் தவண்டு கிடந்து தலையாள தள்ளுவோம். அதை தள்ளத்தை வேலை எட்டி கிடந்துட்டு போயிடலாம்.
இதில் இருக்கிற வார்த்தைகளோடு நீங்கள் அல்லாட தேவையில்லை. உங்களுக்கு விளங்கிட்டு தான் விஷயம் மட்டும் பார்க்க தான் சோதனை. விளங்கிட்டு தான் புள்ளி வேறு. இப்படியே எழுத முடியுமான எழுதுங்க, அது உங்களுடைய வெற்றி. அது இன்னொரு ஒரு படிநிலை. சரிதானே? ஒரே அடியாக அப்படியே பாயிடாது, இந்த அளவு எழுதக்கூடியதாக இருந்தால் சரி. இந்த பகுதியும் அடிக்கடி கேட்கிற சகோதரங்கள், நான் இந்த பகுதியை பேசிட்டு நிறைவு செய்கிறேன். ஒரு அமைச்சின் திட்டமிடல் கூறு அல்ல திட்டமிடல் அழகின் பிரதானமான பணிகள் எவை என்று சொல்லி கேட்கிறவங்க அடிக்கடி கேட்கிறாங்க. இந்த பகுதியில் கொஞ்சம் கவனம் எடுங்க. சரிதானே? ஒவ்வொரு அமைச்சிலும் திட்டமிடல் கூறு ஒன்று அமைக்கப்பட வேண்டும். அதன் பிரதான பணிகளாக முதலாவது விடயம் கருத்திட்டங்களை தயாரிப்பது, அவற்றினை மீளாய்வு செய்வது, செயற்படுத்துவது, அந்த விடயங்கள் தொடர்பாக தேசிய திட்டமிடல் திணைக்களத்தோடு இணைந்து கருமம் ஆற்றுவது. கருத்திட்டங்களை தயாரிப்பது அது நீண்ட கால இடைக்கால துறை சார்ந்த கருத்திட்டங்கள் எல்லாம் இருக்கு. அது கருத்திட்டங்களை தயாரிப்பது, அவற்றை மீளாய்வு செய்வது, செயற்படுத்துவது, தேசிய திட்டமிடல் திணைக்களத்தோடு கூட்டிணைந்து செயற்படுவது, அமைச்சின் சார்பில் கூட்டிணைவு ஏற்படுத்துவது, கோஆர்டினேட் பண்றது. எங்களுக்கு விளங்கின தமிழில் சொல்லுவோமே, சரிதானே? நேஷனல் பிளானிங் டிபார்ட்மெண்டோட கோஆர்டினேட் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணுறது, இப்படி எங்களை தமிழில் கதைச்சு. அப்போ துறைசார் திட்டங்களை தயாரித்தல், மீளாய்வு செய்தல், செயற்படுத்தல், இவ்விடயங்கள் தொடர்பில் தேசிய திட்டமிடல் திணைக்களத்தோடு கூட்டிணைந்து செயற்படுதல். சரிதானே? ரெண்டாவது, துறைசார் கருத்திட்டங்களினுள் அடங்கும். துறைசார் கருத்திட்டம் உங்களுக்கு தெரியும், 5 வருஷம் செய்கிறது, ஏற்கனவே படித்தாச்சு. துறைசார் கருத்திட்டத்தினுள் அடங்கும் புதிய கருத்திட்டங்களை இனங்கண்டு தயாரிப்பது, அவற்றின் பொருளாதார சுற்றாடல் தாக்க மதிப்பீடுகளை மேற்கொள்வது. இரண்டாவது விடயம், ஏற்கனவே செக்டோரல் ப்ராஜெக்ட் ஒன்று செய்தாச்சு. துறைசார் கருத்திட்டம் 5 வருஷம், அதுக்குள்ள நிறைய ப்ராஜெக்டுகள் இருக்கும்னு பார்த்துட்டோம். பாரிய கருத்திட்டம் இருக்கும், சிறிய கருத்திட்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்ப துறைசார் கருத்திட்டத்தினுள் அடங்கும் புதிய கருத்திட்டங்களை அடையாளம் கண்டு அவற்றை தயாரிப்பதோடு அவற்றின் பொருளாதார மதிப்பீடு, சுற்றாடல் மதிப்பீட்டை மேற்கொள்வது. சரி. மூன்றாவது, துறைசார் கருத்திட்டங்களோடு தொடர்புடைய சகல விதமான பொருளாதார கொள்கைகளையும் சமூக விளைவுகளையும் பரிசீலனை செய்வது. துறைசார் கருத்திட்டம் என்னென்னு திருப்பி சொல்லி போட்டோம், இனி கதைக்க மாட்டோம். துறைசார் கருத்திட்டங்களோடு தொடர்புடைய சகலவிதமான பொருளாதார கொள்கைகளையும் அவற்றின் சமூக விளைவுகளையும் பரிசீலனை செய்வது. கருத்திட்டங்களினால் உள்ளூர் மக்கள் மீது, துறைசார் கருத்திட்டங்களினால் உள்ளூர் மக்கள் மீது ஏற்படுத்தப்படுகின்ற சமூக தாக்கங்களை பரிசீலனை செய்வது. துறைசார் கருத்திட்டங்கள் உள்ளூர் மக்களின் மீது ஏற்படுத்துகிற சமூக தாக்கங்களை மதிப்பீடு செய்வது. அமைச்சினால தயாரிக்கப்படுகிற கருத்திட்டங்களை முதலீட்டு நிகழ்ச்சி திட்டத்தில் சேர்ப்பது தொடர்பாக தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தோடு கூட்டிணைந்து செயற்படுவது. அங்க ஒரு கருத்திட்டத்தை தயாரித்து இறுதி அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தா எங்க சேர்ப்பார்கள்? முதலீட்டு நிகழ்ச்சி திட்டத்தில் சேர்ப்பார்கள். அப்போ முதலீட்டு நிகழ்ச்சி திட்டத்தில் இருக்கிறத பட்ஜெட்டுக்கு கொண்டு போக வேணும் என்றால், ஆண்டு மதிப்பீடுகளுக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தோடு கூட்டிணைந்து செயற்பட்டால் தான் அது நடக்கும். அப்போ அதையும் செய்ய அமைச்சின் கருத்திட்டங்கள் தொடர்பாக முதலீட்டு நிகழ்ச்சி திட்டத்தில் அதனை சேர்ப்பதும் ஆண்டு மதிப்பீடுகளை சேர்ப்பதும் தொடர்பில் தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தோடு கூட்டாக செயற்படுதல். கருத்திட்டங்களை கண்காணித்து அவற்றின் முன்னேற்றம், அவை தொடர்பான பிரச்சனைகள் முன்னேற்றம், கருத்திட்டத்தின் முன்னேற்றத்தை கண்காணித்து அவற்றினுடைய தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகளை இனங்கண்டு அவற்றுக்கான பரிகாரங்களை ஏற்படுத்துவது. கருத்திட்டத்தின் முன்னேற்றத்தை கண்காணித்து அவற்றின் தடை, தாமதம், பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அவற்றுக்கான பரிகாரங்களை ஏற்படுத்துவது. அமைச்சு என்கிற மட்டத்தில் இருப்பதன் காரணமாக மாவட்ட ரீதியான திட்டமிடல் கூறுகளும் உபதேசிய மட்டத்திலான திட்டமிடல் கூறுகளோடும் கூட்டிணைந்து செயற்படுவது. இது அமைச்சின் திட்டமிடல் கூறு என்கிறதால இது மாவட்ட மட்டம், பிரதேச மட்டம், உபதேசிய அரசாங்கங்கள், துணை தேசிய அரசாங்கங்கள் என்ற மாகாண சபைகள், உள்ளூர் அதிகார சபைகள் எல்லாம் துணை தேசிய அரசாங்கங்கள். அப்போ மாவட்ட திட்டமிடல் கூறுகள், பிரதேச திட்டமிடல் கூறுகள், துணை தேசிய மட்டத்திலான அமைப்புகளோடு கூட்டிணைந்து செயற்படுவது. திட்டமிடல் தொடர்பில் புதிய விடயங்கள், சரிதானே? திட்டமிடல் தொடர்பாக புதிய விடயங்கள், புதிய தரவுகள் அவசியமாக இருப்பதால்
குடிசன மதிப்பு புள்ளி விவர திணைக்களத்தோடு இணைந்து தரவுகளை சேகரிப்பது. திட்டமிடல் தொடர்பிலான தகவல்களை குடிசன புள்ளி விவர திணைக்களத்தோடு இணைந்து பெற்றுக்கொள்வது. அடுத்தது திட்டமிடல் துறை சார்ந்து சர்வதேச தேசிய ரீதியான அப்டேட் என்று சொல்றோம். நாளது வரையிலான நிலைமையினை பேணுதல். திட்டமிடல் பழைய திட்டமிடலோடு இருக்கக்கூடாது. தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் திட்டமிடல் துறையில் ஏற்படுகிற முன்னேற்றங்களை உள்வாங்கி அது தொடர்பில் செயற்படுவது. துறைசார் கருத்திட்டங்களின் பொருளாதார சமூக செயலாற்றுகையின் சகல விடயங்கள் பற்றியும் அமைச்சு செயலாளருக்கு ஆலோசனை வழங்குவது. ஒரு ரவுண்ட் தான் சொல்லியிருக்கிறேன். இந்த திட்டமிடல் கூறினுடைய பணிகள் நிச்சயமாக கேட்கப்படுகிற கேள்வி பல இடங்களில் MSO EV எக்ஸாமுக்கே கேட்டிருக்கிறாங்க. MSO 1க்கு 4வது நிதி ஒழுங்கு விதியை நானும் நீங்களும் கடந்து போகலாம். 5வது நிதி ஒழுங்கு விதி இதுவரையில் எழுதப்படவில்லை. 5வது நிதி ஒழுங்கு விதி இதுவரையில் எழுதப்படவில்லை. நாங்கள் இப்போது 1வது அத்தியாயத்தின் 2வது கட்டத்துக்குள்ள 2வது தொகுதிக்குள்ள பிரவேசிக்கிறோம். ஆண்ட மதிப்பீடுகளை சமர்ப்பித்த ஆண்டவர் நாடினா இன்னும் ஒரு செயலமைப்பில் இந்த விடயங்களை பேசலாம். என்ன நீங்கள் லீவாகி போகிறது வெள்ளரை கூட நிப்பாட்டிட்டு 2 விடயங்கள் பேசுகிறேன். அப்படி லீவாகி போகிறவர்களுக்கும் சேர்த்து நாளைக்கு சந்திப்போம். பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பான செயலமர்வாக நாளைக்கு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு மீள்பார்வை செய்து பார்ப்போம். ஒரு ரொட்டேஷனில் பேசுவோம். நிதி ஒழுங்கு விதிகள், பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள், தாபன விதிக்கோவை 1, தாபன விதிக்கோவை 2 போன்ற முக்கியமான இடங்களை தொட்டு பேசுவோம். கிடைக்கக்கூடிய நாள் எல்லாம் நான் தயாராக இருக்கிறேன். இந்த வார்த்தையை மீள பெற்றுக்கொள்கிறேன். உங்களோட கலந்துரையாட நீங்கள் தயாராக இருந்தால் தொடர்ந்து செயலமர்வும் முழு நாட்களுமே செய்யக்கூடியதாக இருக்கும். சரிதானே? விலகி செல்பவர்களுக்காக எல்லோருக்கும் நாங்கள் திரும்ப சந்திக்கிற வரைக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட மீள சந்திக்கும் போது இதை விட மகிழ்வான மலர்ச்சியான பொழுதாக அது இருக்க வேணும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த அளவோடு ஒளிப்பதிவை நிப்பாட்டுகிறேன். மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் சொல்லலாம். உங்களுக்காக ஒளி வாங்கி மீள தரப்படுகிறது.